Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we turn to the gospel according to St. John chapter 7? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம். And read verses 37 and 38. 37 38 ஆகிய வசனங்களை வாசிப்போம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். In that last day, that great day of the feast, Jesus stood and cried, saying, If any man thirst, let him come unto me and drink. He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As we heard on the first day, the Hebrew meaning for the word feast is divine appointment. முதலாம் நாளில் நாம் கேட்டது போல பண்டிகை என்கிற வார்த்தைக்கான எபிரேய பதம், அதனுடைய அர்த்தம் தெய்வீக சந்திப்புகள் என்பதாக இருக்கிறது. God ordained these feasts not after the Israel became a nation, but his plan of instituting these feasts was woven into creation itself, as we saw on the first day, as written in Genesis 1:14, where the word seasons is the same word for feasts. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே காலங்கள் என்கிறதான அந்த வார்த்தைக்கும் பண்டிகை என்கிறதான வார்த்தைக்கும் எபிரேய பதத்தில் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் இஸ்ரவேல் ஒரு நாடாக மாறின பிற்பாடு அல்ல, சிருஷ்டிப்பிலேயே தேவன் மனிதனோடு இப்படிப்பட்டதான தெய்வீகமான சந்திப்பை ஏற்படுத்தி இருந்ததை முதலாம் நாளில் நாம் கவனித்தோம். And as part of its fulfillment, even today God is in our midst. He is having a divine appointment with us through these Bible studies, which means this is also a feast. இந்த வார்த்தை நிறைவேறுதலாக நம்மோடு ஒரு தெய்வீக சந்திப்பை இந்த வேத பாடங்களின் மூலமாக ஏற்படுத்தி தேவன் இன்றைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் இந்த கூட்டங்களும் கூட ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது. And as we read just now, this is the last day of the feast. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டது போல இது பண்டிகையின் கடைசி நாளாகவும் இருக்கிறது. We'll come back to this verse a little later. நாம் சற்று பிற்பாடு இந்த வசனத்துக்கு கடந்து வருவோம். But when we look at verse 38, ஆனால் 38ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்போது it's written there, Jesus is saying, whoever believes in me, as the scripture has said. So this verse, out of his belly shall flow rivers of living water, is somewhere in the Old Testament. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என்று இயேசு சொல்லுகிறபடினால் இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. So I'll just leave you with a question and then we'll go back and introduce the feasts. The question is, can anyone think and find out where in the scripture in the Old Testament is this verse, out of his belly shall flow, he that believeth on me, out of his belly shall flow rivers of living water? நான் ஒரு கேள்வியோடு உங்களை விட்டுவிட்டு நாம் இந்த பண்டிகைகளை கவனிக்கும்படியாக கடந்து செல்வோம். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? Now we will look at the chart and briefly introduce the feasts once again to you. இப்பொழுது இந்த வரைபடத்தை கவனித்து மறுபடியுமாக இந்த பண்டிகைகளை சுருக்கமாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். In all there are 7 annual feasts. மொத்தமாக 7 வருடாந்திர பண்டிகைகள் உள்ளன. The Sabbath is a feast, but it's not an annual feast, it's a weekly feast. ஓய்வு நாளும் ஒரு பண்டிகை தான், ஆனால் அது ஒரு வருடாந்திர பண்டிகை அல்ல, அது ஒரு வாராந்திர பண்டிகையாக இருக்கிறது. So excluding the Sabbath, there are 7 annual feasts. எனவே ஓய்வு நாள் பண்டிகையை தவிர்த்து 7 வருடாந்திர பண்டிகைகள் உள்ளன. Till yesterday we considered 4 feasts. நேற்றைக்கு வரைக்கும் நாம் 4 பண்டிகைகளை பற்றி கவனித்திருக்கிறோம். The feast of Passover, பஸ்கா பண்டிகை, the feast of unleavened bread, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, the feast of first fruits. முதற் பலன்களின் பண்டிகை. All these were observed in the first month of the Jewish calendar, namely Nisan. இந்த 3 பண்டிகைகளுமே யூதர்களுடைய கேலண்டருடைய முதலாம் மாதமாகிய நிசான் மாதத்தில் ஆசரிக்கப்பட்டன. Today, based on the time given, we are going to consider the last 3 feasts, the feast of trumpets,
the Day of Atonement and the Feast of Tabernacles. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தின் அடிப்படையில் கடைசி 3 பண்டிகைகளாகிய எக்கால பண்டிகையையும் பாவ நிவர்த்தி செய்யும் நாள் அந்த பண்டிகையையும் கூடார பண்டிகையையும் நாம் கவனிக்க போகிறோம். As we have been seeing till now, the first 3 feasts point to the first coming of Jesus Christ, namely his death, his burial, his resurrection. இதுவரைக்கும் நாம் கவனித்தபடி முதல் 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையோடு சம்பந்தப்பட்டவைகளாய் இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறவைகளாய் இருக்கின்றன. The last 3 feasts that we're going to consider today is pointing to his second coming, the 3 parts: his secret advent, and his advent in the mid tribulation, and his public advent at the end of the 7 years of the reign of Antichrist. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறதான இந்த கடைசி 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையினுடைய 3 பகுதிகளை குறிக்கின்றன. அதாவது முதலாவது அவருடைய ரகசிய வருகை, அடுத்து உபத்திரவ காலத்தின் மத்தியிலே அவர் வெளிப்படுகிறதான அந்த வருகை, கடைசியிலே அந்தி கிறிஸ்துவினுடைய உபத்திரவ காலம் முடிந்தவுடன் அவர் வெளிப்படுகிறதான பகிரங்க வருகை. All these 3 feasts are observed in the 7th month. இந்த 3 பண்டிகைகளும் 7ஆம் மாதத்தில் ஆசரிக்கப்பட்டன. And the middle feast, the feast of weeks or the feast of Pentecost as we know it, is celebrated in the 3rd month. நாம் அறிந்திருக்கிறபடி 4வது பண்டிகையாகிய நடுவில் வருகிற அந்த பண்டிகை வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தெகோஸ்தே நாள் பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அது 3ஆம் மாதத்தில் ஆசரிக்கப்படுகிறது. The first 3 feasts are called spring feasts, which come after the former rain in the 1st month. முதல் 3 பண்டிகைகளும் முதலாவது மாதத்தில், அதாவது முன்மாரி மழைக்கு பிற்பாடு வருகிற பண்டிகைகளா இருக்கிறபடினால் அது இளவேநீர் கால பண்டிகை அல்லது வசந்த கால பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. And the last 3 feasts come after the latter rain. They are called the autumn or the fall feasts. கடைசி 3 பண்டிகைகளும் அவைகள் பின்மாரி மழைக்கு பிற்பாடு வருகிறது. அது இலையுதிர் கால பண்டிகைகள் என்று சொல்லப்படுகிறது. So keeping this in the background and also understanding the first 4 feasts, we will move on to the last 3 feasts. இதை நம்முடைய பின்புலத்தில் வைத்துக்கொண்டு ஏற்கனவே நாம் 4 பண்டிகைகளை கவனித்தபடினால் அதையும் நம்முடைய கவனத்தில் கொண்டு இப்பொழுது கடைசி 3 பண்டிகைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். Yesterday the first day we considered leaven in its negative sense. When the unleavened bread is made, there should be no leaven in it. Leaven represents sin in that context. நாம் முதல் நாளில் புளித்த மாவை எதிர்மறையான அர்த்தத்தில் சிந்தித்தோம். அதாவது அதை பாவத்துக்கு ஒப்பிட்டு நாம் படித்தோம். ஒரு புளிப்பில்லாத அப்பம் செய்யப்படும் போது அதிலே எந்த விதத்திலும் புளித்தமா காணப்படக்கூடாது என்று நாம் பார்த்தோம். Yesterday we saw in the feast of weeks or the feast of Pentecost, it was not unleavened bread but leavened bread that was made. ஆனால் நேற்றைக்கு நாம் பெந்தெகோஸ்தே பண்டிகையை நாம் பார்த்தபோது அங்கே புளிப்பில்லாத அப்பம் அல்ல புளிப்புள்ள அப்பம் செய்யப்பட்டது என்று நாம் கவனித்தோம். Here in this context, leaven is taken in a positive sense because leaven has to be added in the bread. இங்கே இந்த அப்பத்தில் புளித்தமா சேர்க்கப்பட வேண்டும். எனவே புளித்தமா நேர்மறையான அர்த்தத்தில் அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. And appropriately Jesus also has mentioned in one of his parables about leaven in a positive sense. மிகவும் நேர்த்தியாக இயேசுவும் கூட தன்னுடைய உவமைகளில் ஒன்றில் புளித்த மாவை நேர்மறையான அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார். The kingdom of heaven, he said, is like unto leaven, not like sin. Now it's positive. It's like leaven which a woman took and hid in 3 measures of meal till the whole was leavened. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் அது எதிர்மறையான அர்த்தத்தில் பாவத்துக்கு ஒப்பிடப்படுவது இல்லை, அது பரலோகத்துக்கு நேர்மறையான அர்த்தத்தில் ஒப்பிடப்படுகிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று இயேசு ஒரு உவமையில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். So in this positive sense, leaven refers to the working of the Holy Spirit. He comes into us and he keeps on working in us till we are filled with him. எனவே இந்த நேர்மறையான அர்த்தத்தில் நாம் பார்க்கும்போது இந்த புளித்தமா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை காண்பிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நாம் முழுவதுமாக அவரால் நிரப்பப்படும் வரைக்கும் அவர் தொடர்ந்து தம்முடைய வேலையை நமக்குள்ளே செய்கிறவராய் இருக்கிறார். So through his working we decrease day by day as we keep surrendering to him, and he increases till finally, as we saw yesterday, we come to the place where we are called Mrs. Jesus. அவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது படிப்படியாக நேற்றைக்கு நாம் பார்த்தது போல நாம் சிறுக ஆரம்பிக்கிறோம், அவர் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கிறார். இந்த வேலையானது கடைசியாக நாம் திருமதி இயேசு என்கிற ஸ்தானத்துக்கு வரும் வரையிலும் நடைபெறுகிறது. So today we will continue
with the fifth feast, the feast of trumpets. இன்றைக்கு நாம் ஐந்தாவது பண்டிகையை படிப்போம். அது எக்காலங்களின் பண்டிகையாய் இருக்கிறது. As I told you, all the 7 annual feasts are mentioned in one chapter, namely Leviticus 23. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்ததான அவர்களுடைய 7 வருடாந்திர பண்டிகைகளும் ஒரே அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அது லேவியராகமம் 23ஆம் அதிகாரமாய் இருக்கிறது. Let's now read from Leviticus chapter 23 verses 23 to 25. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23 to 25 வசனங்கள் முடிய இப்பொழுது நாம் வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். And the Lord spake unto Moses, saying, Speak unto the children of Israel, saying, In the 7th month, in the first day of the month, shall ye have a Sabbath, a memorial of blowing of trumpets and holy convocation. Ye shall do no servile work therein, but ye shall offer an offering made by fire unto the Lord. Here we read that this feast of trumpets was asked to be observed as a memorial. இந்த எக்காலங்களின் பண்டிகை ஒரு ஞாபகக்குறியாக ஆசரிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதை நாம் இங்கே வாசிக்கிறோம். A memorial of what is not mentioned there. எதற்கு ஞாபகமாக என்பது இங்கே சொல்லப்படவில்லை. But it is quite obvious what the memorial is about. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால் இது எதற்கு ஞாபகக்குறி என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. We can make a safe guess as to what this memorial was about. இந்த ஞாபகக்குறி எதற்கு ஞாபகார்த்தமாக இருந்தது என்பதை நாம் தெளிவாக யூகிக்கலாம். When these feasts are being given to them, they are at the foot of Mount Sinai. இந்த பண்டிகைகளின் கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறார்கள். And when God descended on Mount Sinai, we read from Exodus, there was a lot of trumpet sounds that was heard. நாம் யாத்ராகமத்திலிருந்து வாசிக்கிறது போல கர்த்தர் சீனாய் மலையின் மேல் இறங்கின போது பலவிதமான எக்கால சத்தங்கள் அங்கே உண்டானது. The trumpet sounded in different volumes and in different durations. பல்வேறு தொனியான சத்தங்கள் மூலமாக பல்வேறு கால இடைவெளியில் இந்த எக்காலங்கள் தொனித்ததை நாம் பார்க்கிறோம். And a few days later God says you have to celebrate the feast of trumpets. சில நாட்கள் கழித்து தேவன் அவர்களை பார்த்து நீங்கள் எக்காலங்களின் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். As a memorial, in memory of what? It's obvious, in memory of God's descent on the Mount Sinai with the trumpet sounds. ஞாபகக்குறியாக நீங்கள் அதை ஆசரிக்க வேண்டும். எதற்கு ஞாபகமாக என்பது மிகவும் தெளிவாக விளங்குகிறது. தேவன் சீனாய் மலையிலே எக்கால சத்தத்தோடு இறங்கினதற்கு ஞாபகக்குறியாக இந்த பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். Shall we turn to Exodus chapter 19? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். There we read how the trumpet sounded. இங்கே எக்காலம் எப்படி தொனித்தது என்று நாம் படிக்கிறோம். We see God instructing them in verse 13. 13ஆம் வசனத்திலே தேவன் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம். Stay far away. நீங்கள் தூரமாக நிற்க வேண்டும். But when you hear the trumpet sounding long, then you can come near. ஆனால் எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் நீங்கள் மலைக்கு சமீபமாக வரலாம். Read verse 13. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். They shall not an hand touch it, but he shall surely be stoned or shot through. Whether it be beast or man, it shall not live. When the trumpet soundeth long, they shall come up to the mount. So only when the long sound is heard, they should come to the mount. எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கிற அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கும் போதுதான் அவர்கள் மலையின் அடிவாரத்திற்கு வர வேண்டும். Then in verse 16 we see the trumpet starts sounding. 16ஆம் வசனத்தில் எக்காலம் தொனிக்க ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். And we see the volume of the trumpet gets louder and louder. It is so loud that the people started trembling, we read. அந்த எக்கால சத்தம் வர வர பலமாக தொனிக்க ஆரம்பித்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த பலமான சத்தத்தை கேட்டவுடன் அது எவ்வளவு பயங்கரமா இருந்தது என்றால் ஜனங்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். So and in verse 19 we see the voice of the trumpet sounded long and waxed louder and louder. 19ஆம் வசனத்தில்
அந்த எக்காலம் நெடுந்தொனியாக தொனித்தது மாத்திரமல்ல, அதனுடைய சத்தம் கூடிக்கொண்டே உயர்ந்து கொண்டே போனது. So what we see is the trumpet did not just blow in some kind of uniform stereotyped way. There were different kinds of variations in the sound. ஒரே விதத்தில் சீராக அந்த எக்கால சத்தம் தொனிக்கவில்லை. அதனுடைய அந்த தொனியிலே வித்தியாசங்கள் இருந்ததை நாம் இந்த வசனங்களில் இருந்து புரிந்து கொள்ளுகிறோம். And God is saying, in memory of this, on the feast of trumpets you must blow your trumpets. இதற்கு ஞாபகக்குறியாக இதை ஞாபகம் வைத்து நீங்கள் எக்காலங்களில் பண்டிகையிலே இந்த எக்காலங்களை ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். So this trumpet, when this feast of trumpet reminded them of two things. இந்த எக்காலங்களின் பண்டிகை இரண்டு காரியங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டினது. One, it reminded them of the past when on Mount Sinai God made a kind of wedding covenant with them or engagement with them. ஒன்று, சீனாய் மலையிலே தேவன் அவர்களோடு ஒரு நிச்சயதார்த்த உடன்படிக்கை அல்லது ஒரு விவாக உடன்படிக்கையை செய்ததை அவர்களுக்கு அது நினைப்பூட்டினது. Secondly, it reminded them of the future. இரண்டாவது, எதிர்காலத்தையும் அது அவர்களுக்கு நினைப்பூட்டினது. The next feast was called the Day of Atonement. நாம் அடுத்ததாக கவனிக்க போகிறதான பண்டிகை அது பாவ நிவிர்த்தி நாளின் பண்டிகையாக இருக்கிறது. This is not a celebration feast, it's kind of a sad feast. இது ஒரு கொண்டாடுகிற பண்டிகை அல்ல, இது ஒரு துக்ககரமான பண்டிகை. As we are going to see in the next feast, they're going to afflict their souls. அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த போவதை நாம் அடுத்த பண்டிகையை படிக்கும்போது படிப்போம். So, and the day there was a 9-day or a 10-day gap between this feast of trumpet and the Day of Atonements. Those in between days were called days of affliction. இந்த எக்காலங்களின் பண்டிகைக்கும் அந்த பாவ நிவிர்த்தி நாளுக்கும் இடையே 9 அல்லது 10 நாட்கள் இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியின் நாட்கள் தாழ்மைப்படுதலின் நாட்கள் என்று அறியப்பட்டன. So this trumpet reminded them that they are going to celebrate a sorrowful feast, and therefore they should sober down. அவர்கள் ஒரு துக்ககரமான பண்டிகையை அடுத்து ஆசரிக்க போகிறார்கள். எனவே அதை குறித்த தெளிந்த புத்தியோடு அவர்கள் காணப்பட வேண்டும் என்கிற வருங்காலத்தை இந்த பண்டிகை அவர்களுக்கு நினைப்பூட்டினது. So it reminded them of the past, about the trumpets that were blown or the agreement that they had made as engagement with their God, and it also reminded them of the sad days that were coming ahead. அதாவது கடந்த காலத்தில் தேவன் அவர்களோடு செய்ததான விவாக ஒப்பந்தம் அல்லது நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அதை ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த எக்காலங்களின் பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. மறுபக்கத்தில் அது வருங்காலத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டினது. வரக்கூடிய துக்ககரமான நாட்களை அது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினது. As I told you on the first day, in every feast we're going to see them, every feast in 3 levels. One, how it was observed literally. Secondly, how it is fulfilled in Jesus. Thirdly, how it applies in our lives. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல ஒவ்வொரு பண்டிகையும் நாம் படிக்கும்போது அதை 3 கோணங்களில் இருந்து படிக்க போகிறோம். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எழுத்தின்படியாக அந்த பண்டிகைகளை ஆசரித்தார்கள். இரண்டாவது, இயேசுவுக்குள் இந்த பண்டிகைகள் எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைவேற்றப்பட்டன. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும் அல்லது எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு இது ஒத்து போகிறது. As we are going to see, this feast of trumpets typifies the second coming, the secret coming of Jesus Christ. நாம் அறிந்திருக்கிறது போல இந்த எக்காலங்களின் பண்டிகை இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை அல்லது குறிப்பாக அவருடைய ரகசிய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. And just like after the coming of after this feast of trumpets comes sad days of affliction. After Jesus comes sad days, the tribulation period. எப்படி இந்த எக்காலங்களின் பண்டிகையை அடுத்து சிறுமைப்படுதல் அல்லது தாழ்மைப்படுதலின் நாட்கள் வருகிறதோ, துக்ககரமான நாட்கள் வருகிறதோ, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு இப்படி தாழ்மைப்படுகிற சிறுமைப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. அதுதான் உபத்திரவ காலமாக இருக்கிறது. So in our case, it reveals how we also have to go back to the past. Remember our engagement with Jesus when we received the baptism of the Holy Spirit. And this feast reminds us of the past in that sense, and also reminds us that this engagement or our journey is leading to a marriage that is going to take place shortly. நம்மை பொறுத்தளவில் இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்கும் போது இது நம்முடைய கடந்த காலத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றபோது தேவன் எப்படி நம்மோடு ஒரு விவாக ஒப்பந்தத்தை அல்லது ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்பதை அது ஞாபகப்படுத்துகிறது. மறு அர்த்தத்திலே நம்முடைய வருங்காலத்தில் நம்முடைய இந்த பிரயாணத்தின் முடிவிலே இயேசுவோடு நமக்கு ஒரு விவாகம் நடைபெற போகிறது என்பதையும் அது நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. So
we are now living in the period between the fourth feast and the fifth feast. இப்பொழுது நான்காம் பண்டிகைக்கும் ஐந்தாம் பண்டிகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். As you will notice that the fourth feast is in the third month and the fifth feast is in the seventh month. நீங்கள் கவனித்திருக்கலாம், நான்காவது பண்டிகை மூன்றாம் மாதத்தில் ஆசரிக்கப்படுகிறது, ஐந்தாவது பண்டிகை ஏழாம் மாதத்தில் ஆசரிக்கப்படுகிறது. So that gap of 4 months is the church period. அந்த 4 மாத இடைவெளியை சபையின் காலம் என்று சொல்லலாம். And that is the period we are living in now. இப்பொழுது அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now coming back to the feast of trumpets. இப்பொழுது எக்காலங்களின் பண்டிகைக்கு நாம் திரும்பி வருவோம். There were two kinds of trumpets that were used in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 விதமான எக்காலங்கள் பயன்படுத்தப்பட்டன. One was silver trumpets that were used. You read of that in Numbers chapter 10. ஒன்று என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறது போல வெள்ளி பூரிகைகள் பயன்படுத்தப்பட்டன. Those were used when an alarm was blown for war and also to gather the assembly. ஒரு யுத்தத்திற்கான எச்சரிப்பு மணியாக அந்த எக்காலங்கள் பயன்படுத்தப்பட்டன. அது மாத்திரமல்ல, சபை கூடி வர செய்யும்படியாகவும் அவைகள் பயன்படுத்தப்பட்டன. But in this feast of trumpets, ஆனால் இந்த எக்காலங்களின் பண்டிகையில் there was another kind of trumpet used called the ram's horn. இங்கே வேறு விதமான ஒரு எக்காலம் பயன்படுத்தப்பட்டது. அது ஆட்டுக்கடாவினுடைய எக்காலம் என்று சொல்லப்படுகிறது. கொம்பு ஆட்டுக்கடாவினுடைய கொம்பு என்று சொல்லப்படுகிறது. If you look at the fifth picture here, இங்கே நீங்கள் 5வது படத்தை கவனித்தால் you see a man blowing this ram's horn. இந்த ஆட்டுக்கடாவின் கொம்பு போன்ற ஒரு எக்காலத்தை ஒரு மனிதன் ஊதுகிறதை நாம் பார்க்கிறோம். So ram's horns were not straight, they were bent and curved. They cut those horns, made it hollow, did a process over it, and a sound would come through it. Those were the trumpet of ram's horns. ஆட்டுக்கடாவினுடைய அந்த கொம்பை நாம் பார்க்கும்போது அது நேராக இருப்பதில்லை, அது வளைந்து காணப்படுகிறது. அதை அவர்கள் வெட்டி எடுத்து அதை உள்புறமாக அதை வெறுமையாக்கி அதிலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு வரும். அப்படிதான் இந்த ஆட்டுக்கடாவின் கொம்பினால் எக்காலங்கள் செய்யப்பட்டது. So if you the Greek word, so the Hebrew word for ram's horns is shofar. ஆட்டுக்கடாவின் கொம்பு என்கிறதான அந்த வார்த்தைக்கான எபிரேய பதம் ஷோஃபார் என்று சொல்லப்படுகிறது. If you turn to Psalm 81 and read verse 3, 81ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துக்கு நாம் திரும்பி வந்து அதை வாசித்தால், we read there a reflection of the feast of trumpets. அங்கே இந்த எக்காலங்களின் பண்டிகையின் ஒரு நிழலாட்டத்தை அங்கே பார்க்கிறோம். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். Blow up the trumpet in the new moon, in the time appointed on a solemn feast day. Blow the trumpet in the new moon. மாத பிறப்பில் எக்காலம் ஊதுங்கள். So we will come to that again. This reminds us or reflects on the feast of trumpets. இது நாம் விவரமாய் பிற்பாடு படிப்போம். இது நமக்கு எக்காலங்களின் பண்டிகைக்கு நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. The Hebrew word for trumpet there is shofar, referring to the ram's horns. அங்கே எக்காலம் என்கிற வார்த்தைக்கான எபிரேய பதம் ஷோஃபார் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த ஆட்டுக்கடாவின் கொம்பினால் செய்யப்பட்ட எக்காலத்தை குறிக்கிறது. Now we are going to look into some Hebrew tradition, different ways in which this trumpet or the shofar was blown during the feast of trumpet, the first day of the 7th month. 7ஆம் மாதத்தின் முதலாம் நாள் ஆசரிக்கப்பட்டதான அந்த எக்காலங்களின் பண்டிகையில் யூதர்களுடைய அல்லது எபிரேய பாரம்பரியத்தின்படி எப்படி பல்வேறு விதங்களில் இந்த எக்காலம் அல்லது இந்த ஷோஃபார் ஊதப்பட்டது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். Just one more point to observe. நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு குறிப்பு, some of these feasts the dates were fixed. சில பண்டிகைகளுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டன. The day will change. அந்த தேதி குறிக்கப்பட்டிருந்தது, அந்த வாரத்தின் நாட்கள் மாறும். For example, the Passover was on the 14th day of the first month. The date was fixed. உதாரணமாக பஸ்கா பண்டிகை என்று சொல்லும்போது அது முதலாம் மாதத்தின் 14ஆம் நாள் ஆசரிக்கப்பட்டது. அந்த நாள் அது குறிக்கப்பட்ட ஒரு நாளாக இருந்தது. But in some other feasts the day was fixed, the date changed. ஆனால் வேறு சில பண்டிகைகளை நாம் பார்க்கும்போது அதனுடைய தேதி மாறும், ஆனால் வாரத்தின் எந்த நாளில் அது வருமோ அது மாறாது. For example, the feast of first fruits we saw was the day after the Sabbath. It was always on a Sunday. உதாரணமாக முதற் பலன்களின் பண்டிகையை நாம் பார்த்தபோது அது ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆசரிக்கப்படக்கூடியதா இருந்தது. எனவே எப்பொழுதும் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆசரிக்கப்படும். So was the feast of Pentecost, which came 50 days after. இப்படித்தான் அடுத்த பண்டிகை ஆகிய முதற் பலன்களின் பண்டிகை, அதுவும் கூட
50ஆம் நாளிலே ஆசரிக்கப்படும். The day was the same, but the dates would change. அதாவது அந்த தேதி மாறும், ஆனால் நாள் ஒரே நாளாக இருக்கும். But in this feast of trumpets, it was again a fixed date, the first day of the 7th month. ஆனால் இந்த எக்காலங்களின் பண்டிகையை நாம் பார்க்கும்போது அது ஒரு குறிக்கப்பட்ட தேதியாக இருந்தது. எப்பொழுதும் 7ஆம் மாதத்தின் முதல் நாளில் தான் அது ஆசரிக்கப்பட்டது. Now we are going to come to the traditional way in which they blew the shofar. இப்பொழுது இந்த ஷோஃபாரை அவர்கள் எப்படி ஊதினார்கள், அவர்களுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நாம் கவனிப்போம். There were basically 4 kinds of blowing traditionally by the Jews during this feast of trumpets. இந்த எக்காலங்களின் பண்டிகையின் போது பாரம்பரியமாக 4 விதங்களில் அந்த எக்காலத்தை, அந்த ஷோஃபாரை அவர்கள் ஊதுவார்களாம். We are going to listen to it now. இப்பொழுது அவர்கள் அதை ஊதுகிறதான அந்த சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். But before that I will explain a little. அதை நான் முன்பாக விளக்கி சொல்ல விரும்புகிறேன். The first blowing was a long blast. முதலாவது ஊதப்படுகிறதான அந்த விதம் அது நெடுந்துணியாக ஊதப்படுகிறது. The second blowing were 3 short blasts. இரண்டாவதாக ஊதப்படுவது அது 3 முறை குறுந்துணியாக ஊதப்படுகிறது. And the third one was multiple staccato blasts or very short blasts. மூன்றாவது விதமான ஊதப்படுதல் என்று சொல்லும்போது மிகவும் குறுகிய விதத்தில் அதை ஊதுவார்கள், ஆனால் பலமுறை அதை ஊதிக்கொண்டே இருப்பார்கள். And the fourth one was a long one. நான்காவது அது ஒரு நெடுந்துணியாக ஊதப்படுகிறதா இருக்கும். So keep this in mind because we are going to get into the details of it. நாம் இதை விவரமாக இதனுடைய அர்த்தத்தை படிக்க போகிறோம். எனவே நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். Because they did not blow this without reason. Each of these blasts had meanings in it. ஏனென்றால் ஏதோ காரணம் இல்லாமல் அவர்கள் அப்படி ஊதவில்லை. ஒவ்வொரு விதமான ஊதுகிற அனுபவத்திற்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. So I'll repeat it. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். The first blast would be a long blast. முதலாவது முறை ஊதும்போது அது நெடுந்துணியாக ஊதுவார்கள். The second blast would be 3 short blasts. இரண்டாவது முறை ஊதும்போது 3 குறுந்துணி சத்தங்கள் வரும். The third blast would be multiple very short staccato blasts. மூன்றாவது முறை ஊதும்போது அதை பலமுறை ஊதுவார்கள், ஆனால் மிக குறுகிய சத்தங்களாக இருக்கும். And the fourth blast would be one long, very long blast. கடைசியாக ஊதும்போது அது மிகவும் நீண்ட ஒரு நெடுந்துணியாக இருக்கும். The first one, the long blast, was to call the attention of Israel. The feast of trumpets has started. முதல் முறை நெடுந்துணியாக அவர்கள் ஊதுவது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக, அதாவது எக்காலங்களின் பண்டிகை ஆரம்பித்து விட்டது என்பதை அறிவிக்கும்படியாக. So the first blast meant attention Israel. எனவே முதலாம் அந்த எக்கால ஊதுதலின் அர்த்தம் இஸ்ரவேல் ஜனமே நீ கவனி. The second blast gave a sound of brokenness or weeping. That is why broken blasts, 3 blasts. இரண்டாவது முறை அவர்கள் ஊதும்போது 3 முறை மூன்றாக அதை உடைத்து ஊதுவார்கள். அது குறுகிய துணியா இருந்தது. அது ஒரு உடைவுக்கு அடையாளமாக இருக்கிறது. And weeping. அல்லது உடைவுக்கும் அழுதலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. The third one, very short multiple staccato blast, was an alarm, a wake up call. மூன்றாவது பலமுறை குறுகிய துணிக்கிறதே அது ஒரு அலாம் போல அல்லது ஒரு எச்சரிப்பு மணி போல விழித்தெழும்பும்படியாக கொடுக்கப்படுகிறது. These first three blasts, from the time the first day of the 7th month starts, they will start blowing this in different combinations. 1 2 3 3 2 1 1 3 2. There will be someone, each of these blasts have names, Hebrew names. So he will say the first name, then the first blast, then he will say the third name, the third blast, then he will say the second blast, then he will say the third one. So he will keep saying which blast should sound. So in different combinations, many times, maybe even 100 times through the day, these trumpets will be blown. இந்த 7ஆம் மாதத்தில் முதலாம் நாள் எக்காலங்களின் பண்டிகை ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருவர் அவர் இதை எப்படி ஊத வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். இதை 1 2 3 என்று வரிசையாக ஊத மாட்டார்கள். சில வேளை முதலாம் முறை நெடுந்துணியாக ஊதுவார்கள், அடுத்து மூன்றாவது விதத்தில் ஊதுவது போல குறுந்துணியாக நிறைய முறை ஊதுவார்கள், அதற்கு பிற்பாடு 2ஆம் முறை ஊதுவார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான முறை இதை மாற்றி மாற்றி ஊதிக்கொண்டே இருப்பார்கள். And when the day ends, the fourth long blast will sound, which means the feast of trumpet is over. அந்த நாள் முடியும் போது 4வது விதமான எக்காலம் ஊதுதல், அதாவது நீண்ட நெடுந்துணியான எக்காலம் ஊதுதல் நடைபெறும். அப்பொழுது அது எதை அறிவிக்கிறது என்று சொன்னால் இந்த எக்காலங்களின் பண்டிகை முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அறிவிக்கிறது. Now we will listen to the sound of the different sounds. இப்பொழுது இந்த 4 விதமான சத்தங்களை நாம் கேட்போம். 1
2, 3, 4. So the first 3 blasts that you heard were now sounded in different combinations, not just ending in a few seconds. Through the day it will sound. முதல் 3 சத்தங்களை நீங்கள் கேட்டீர்களே, அவைகள் ஒரு முறை மாத்திரம் ஊதப்பட்டு அதே வரிசை கிரமத்தில் ஊதப்பட்டு முடிவடைந்து விடாது. அந்த 7ஆம் மாதத்தில் முதல் நாள் முழுவதும் பல்வேறு விதத்தில் அவைகள் ஊதப்பட்டு கொண்டே இருக்கும். So in the beginning they will sound the first blast as attention Israel. ஆரம்பத்தில் அவர்கள் முதலாவது விதத்தில் ஊதுவார்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனமே உன்னுடைய கவனத்தை நாங்கள் கோருகிறோம் என்று சொல்லுகிறது போல. The second blast represents brokenness and weeping. இரண்டாவது 3 முறை குறுந்தொனியாக ஊதுவது அது உடைவையும் அழுகையையும் காட்டுகிறது. The third blast was a wake up call or an alarm. மூன்றாவது நிறைய முறை குறுந்தொனியாக ஊதுகிற அந்த சத்தமானது அது ஒரு எச்சரிப்பு மணியாக அல்லது விழித்தெழும்பும்படியான ஒரு அடையாளமாக இருக்கிறது. And at the end of the day the last sounding, the long sounding trumpet will be there. கடைசியாக அந்த நாளின் முடிவிலே 4வது தொனியாகிய நெடுந்தொனியாக எக்காலம் தொனிக்கிற அந்த தொனி நடைபெறும். Now all these have applications in our life. இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. Jesus also said when he returns the trump of God will sound. இயேசுவும் சொல்லி இருக்கிறார் தாம் வரும்போது தேவ எக்காலம் தொனிக்கும் என்று. We read that, all of us know, in 1 Thessalonians 4:16. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். So the feast of trumpets represents the secret coming of Jesus. இந்த எக்காலங்களின் பண்டிகை இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. Now read 1 Corinthians chapter 15 and verse 52. இப்பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். In a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. So in Tamil, in 51, in the end, you read of the last trump. தமிழில் 51ஆம் வசனத்திலே கடைசி எக்காலம் தொனிக்கும் போது என்று பிற்பகுதியில் வாசிக்கிறோம். See, we living in India, we don't know the Jewish context, but St. Paul, a Jew, knew the Jewish context. So when he was speaking of the last trump, it probably meant of these 4 blasts that we heard just now, the last long one that ended the day. யூதர்களுடைய பாரம்பரியத்துக்கும் அதனுடைய அர்த்தங்களும் நமக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த பவுலுக்கு யூதர்களுடைய பாரம்பரியமும் அவைகளுக்கு பின்னால் இருந்த அர்த்தங்களும் தெரியும். எனவே இங்கே கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லும் போது 4 விதமான சத்தங்களை நாம் கேட்டோமே, அதிலே 4வது எக்காலமாகிய அந்த நாளின் முடிவிலே எக்கால பண்டிகையின் முடிவை அறிவிக்கிறதான அந்த சத்தத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும். So it is true, the ultimate meaning of the last trump is the end time gospel that is going to be blown like a trumpet in the all over the world, that is going to prepare the church for the coming of the Lord. எனவே இந்த கடைசி எக்காலம் என்று சொல்லும்போது அதனுடைய ஒரு அர்த்தம் கடைசி, the ultimate meaning, அதனுடைய இறுதியான அர்த்தம் கடைசி காலத்தில் கர்த்தருடைய சபையை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக அறிவிக்கப்படுகிறதான கடைசி நாட்களின் சுவிசேஷத்தை அது காண்பிக்கிறது. But the immediate meaning, the literal meaning would probably mean this long blast, the final blast that announces the end of the day. ஆனால் அதற்கான நேரடியான அர்த்தம் அல்லது அதனுடைய எழுத்தின்படியான அர்த்தம் இந்த எக்கால பண்டிகையின் கடைசி 4வது எக்காலமாக இருக்கிறது. அதுதான் அந்த எக்கால பண்டிகையின் முடிவை அறிவிக்கிறதா இருக்கிறது. Now we will explain this a little more. இன்னும் சற்று விரிவாக நான் இதை விளக்கி சொல்லுகிறேன். Turning to Isaiah chapter 58 and verse 1. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நாம் திரும்புவோம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. Cry aloud, spare not, lift up thy voice like a trumpet, and show my people their transgression and the house of Jacob their sins. So here we read, people are asked not to blow a trumpet, but to lift up their voice like a trumpet. இங்கே ஜனங்கள் எக்காலத்தை ஊதும்படியாக அல்ல, எக்காலத்தை போல தங்களுடைய சத்தத்தை உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். So
these three trumpet blowings, the first three trumpet sounds that we heard just now, have certain applications in our current day. இந்த முதல் 3 எக்காலங்களை ஊதுகிறதான அந்த விதம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில நடைமுறை அர்த்தங்களை உரியதாக இருக்கிறது. The first blowing, the first blast, as we saw, is attention. நாம் கவனித்தது போல முதலாவது முறை அந்த எக்காலம் ஊதப்படுகிற அந்த விதம் அது நம்முடைய கவனத்தை கோருகிறதா இருக்கிறது. So as we speak to you now, we are blowing the first trumpet by saying, asking you to pay attention, to call you to attention that Jesus is coming very soon. நாங்கள் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே நாங்களும் இந்த முதலாவது எக்காலத்தை தான் ஊதி கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிறதான அந்த உண்மைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நாங்கள் ஈர்க்கும்படியாக இந்த எக்காலத்தை ஊதுகிறோம். The second blast, the sound of brokenness and weeping, is a path through which the church is going to go in the end times. And to prove this, we read in Revelation 12 of a woman who is pregnant and she is travailing in birth to give birth to the man child. That painful path the church is going to go through, that is the second blast. இரண்டாவது விதமான எக்கால துணியை நாம் கேட்டோமே, அது ஒரே சீரான துணியாக இல்லாமல் மூன்றாக உடைக்கப்பட்டு குறுந்தொனியாக இருந்ததே. அது இருதய உடைவுக்கும் அழுகைக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேனே. அது சபை வெகு சீக்கிரத்தில் கடந்து போகிறதான ஒரு உபத்திரவத்தின் பாதைக்கு அடையாளமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்து பிள்ளை பெறும்படி பிரசவ வேதனைப்பட்டு அலறினாள் என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். Maybe that sound is the third blast, a wake up call, an alarm asking you all to pay attention. இப்பொழுது ஒரு சத்தம் வந்தது. அது ஒருவேளை நீங்கள் கவனிக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு கவனிக்கும்படியாக உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக வந்த ஒரு மூன்றாவது சத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். The third was very short staccato blast, a wake up call. That means through various events that are taking place today and prophecies and messages, God is trying to wake up the church to alert us that he is coming very soon. மூன்றாவது விதமான சத்தத்தை நாம் கேட்டோமே, அது மிக குறுகிய பலமுறை தொனித்த சத்தங்களா இருந்தது. அது இந்த உலகத்தில் நடக்கிறதான கடைசி கால சம்பவங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, தூதுகள் மூலமாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை உணர்த்தும்படியாக தேவன் நம்மை தட்டி எழுப்புகிறதான சத்தமாக இருக்கிறது. So the pay attention call that we are giving you and the broken and weeping path that the church is going to go through, and also the wake up calls that God is attempting to show us in various ways to wake us up and make us alert, are all on this earth. But the final blast will be from God himself. அதாவது முதல் 3 விதமான சத்தங்கள், முதல் சத்தம் நம்முடைய கவனத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பும்படியாக கொடுக்கப்படுகிற அந்த அழைப்பு. இரண்டாவது சத்தம் சபை சீக்கிரமாக கடந்து போகிறதான ஒரு கஷ்டங்களின் பாடுகளின் பாதை. மூன்றாவதாக நாம் உலகத்தின் சம்பவங்கள் மூலமாக தேவன் நம்மை தட்டி எழுப்ப முயற்சிக்கிறதான இது எல்லாமுமே இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் நடைபெறக்கூடியதா இருக்கிறது. ஆனால் நான்காவது அந்த நெடுந்துணியாக தொனிக்கிற எக்காலம், அது தேவ எக்காலமாக இருக்க போகிறது, தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. The last trump he will blow and he will descend with a shout and he will take the church up. கடைசி எக்காலத்தை தேவன் ஊதுவார், அந்த தேவ எக்காலத்தோடு அவர் இறங்கி வருவார், அவர் சபையை தம்மோடு எடுத்துக்கொண்டு போவார். So the first 3 blasts, as we saw, were blown in different combinations, and the same way God is trying to call our attention in various ways, and the church is going to go through a path of weeping and brokenness, and also God is trying to get us alert and wake us up and prepare us for his imminent return. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதை மறுபடியும் நினைவு கூறுங்கள். அதாவது இந்த முதல் 3 விதமான எக்கால தொனிகள் வரிசையாக 1 2 3 1 2 3 என்று அப்படி ஊதப்படுவதில்லை. அது 1 3 2 1 2 3 3 2 1 என்று மாற்றி மாற்றி ஊதப்படுவது போல பல்வேறு விதங்களில் தேவன் நம்முடைய கவனத்தை தம் பக்கமாக திருப்புகிறார். இப்படிப்பட்ட தூதுகள் மூலமாக திருப்புகிறார். சபை கடந்து போகிற உடைவின் பாதையின் மூலமாக, அழுகையின் மூலமாக திருப்ப முயற்சிக்கிறார். உலகத்தின் சம்பவங்களை குறித்து தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுப்பதின் மூலமாக திருப்ப முயற்சிக்கிறார். One more thing we have to see here. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், the Israelites, they did not have calendars and watches like we have today. இன்றைக்கு நமக்கு இருக்கிறது போல நாட்காட்டியும் கடிகாரங்களும் இஸ்ரவேல் ஜனங்களிடம் அந்த நாட்களில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. To mark the beginning of a month, they followed the moon.
ஒரு மாதத்தின் துவக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால் அவர்கள் தொடர்ந்து நிலாவை சந்திரனை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். So after a new moon, when the first, at the end of a new moon, when the first sliver of light appeared in the corner of a moon, that marked the first day of the month. அதாவது ஒரு அமாவாசையின் முடிவில் ஒரு மாதத்தின் ஆரம்பம் அதுதான். அது எப்படி அவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னால், அந்த அமாவாசை முடிந்து அந்த நிலவின் ஒரே ஒரு ஒளி கதிர் அல்லது ஒளி கிரணம் தெரியுமே, அப்பொழுது ஒரு புதிய மாதம் ஆரம்பிக்கிறது என்று அவர்கள் கணக்கிடுவார்கள். Just to prove this, let's read from Colossians chapter 2. இதை நிரூபிக்கும்படியாக கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். And read verse 16 in English first and then in Tamil. 16ஆம் வசனத்தை கொலோசியர் 2:16 முதலாவது ஆங்கிலத்தில் வாசியுங்கள், பிற்பாடு தமிழில் வாசியுங்கள். Let no man therefore judge you in meat or in drink or in respect of an holy day or of the new moon. New moon, you look at that word, new moon is mentioned there. ஆங்கிலத்தில் நியூ மூன் என்கிறதான வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Now read it in Tamil. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும். Mada Pirappu. So the word new moon in English is the beginning of a month in Tamil. ஆங்கிலத்தில் நியூ மூன் என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தை தமிழில் மாத பிறப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. So the new moon marked the beginning of a month. அதாவது ஒரு அமாவாசை முடிந்து அந்த புதிய மாதத்தை அதுதான் குறிக்கிறதா இருக்கிறது. Now remember, the feast of trumpets was the first day of the 7th month, which means it was a new moon. இப்பொழுது நீங்கள் மறுபடியும் நினைவு கூறுங்கள், 7ஆம் மாதத்தின் முதல் நாள் அதுதான் இந்த எக்காலங்களின் பண்டிகை ஆசரிக்கப்பட்ட நாள். எனவே அது ஒரு அமாவாசை நாளாக இருந்தது, ஒரு மாதத்தின் பிறப்பாக இருந்தது. So to declare the feast of trumpets, some people were assigned to watch the moon for the first sliver of light to appear. Immediately they will announce the light has appeared, the sundown has started, the evening has come, this is the feast of trumpets, and then the blowing would start. எனவே இந்த எக்காலங்களின் பண்டிகை எப்பொழுது ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அறிவிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனங்கள் வானத்தை சந்திரனை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அமாவாசை முடிந்து அந்த நிலவினுடைய ஒரே ஒரு ஒளிக்கீற்று வானத்தில் தென்படும் போது அந்த பிறை தெரிந்து விட்டது, இப்பொழுது முதல் மாதம் ஆரம்பித்து விட்டது, இன்றைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்தோடு முதல் மாதம் ஆரம்பிக்கிறது, எனவே நாம் முதல் நாள் ஆரம்பிக்கிறது, எனவே நாம் இப்பொழுது இந்த எக்கால பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பார்கள். The feast of trumpets represents the secret coming of Jesus. இந்த எக்காலங்களின் பண்டிகை இயேசுவினுடைய ரகசிய வருகையை குறிக்கிறது. And just like some people had to watch to see the sun going down and the first sliver of light appearing in the moon to declare the day, we also have to watch because his coming is secret. He cometh at a time we think not. எப்படி சிலர் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்களோ, சூரியன் அஸ்தமிக்கும் போது அமாவாசை முடிந்து அந்த முதல் பிறை தெரியும்படியாக அவர்கள் காத்துக்கொண்டே இருந்தார்களோ, அதுபோல தேவன் கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, நாம் விழித்திருக்க வேண்டும், ஏனென்றால் நாம் நினையாத நேரத்தில் அவர் வருகிறார் என்பதை அறிவிக்கும்படியாக சிலரை வைத்திருக்கிறார். Just like they were asked to watch for the feast of trumpets, we are today, Jesus has asked us also to watch for his coming. எப்படி அவர்கள் அந்த எக்காலங்களின் பண்டிகை ஆசரிக்கப்படுகிற அந்த நாளுக்காக சந்திரனுடைய அந்த ஒளிக்கீற்று வெளிப்படும்படியாக காத்து கொண்டிருந்தார்களோ, இயேசுவும் இன்றைக்கு நம்மை அவருடைய வருகைக்காக விழித்திருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். One day Jesus took 4 of his disciples, James, John and Peter and Andrew. He took 4 of them, took them to a mountain, and he started to speak to them about many years ahead, in fact about our time. ஒரு நாள் இயேசு தம்முடைய 4 சீஷர்களை, அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் அந்திரேயாவை கூட்டிக் கொண்டு ஒரு மலையில் போய் அங்கே பல நூற்றாண்டுகள் கழித்து, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நாட்களை குறித்து அவர்களோடு பேச ஆரம்பித்தார். He was speaking privately only to those 4. அந்த 4 பேரோடு தனிப்பட்ட விதத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். But ended his discourse, தாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினதான அந்த காரியங்களை அவர் பேசி முடித்தபோது he said something very important. முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். Read that in Mark chapter 13 and the last verse. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் அவர் என்ன சொன்னார் என்பதை வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். And what I say unto you, I say unto all, watch. Jesus was speaking to 4 of his disciples. இயேசு தம்முடைய சீஷர்களில் 4 பேரோடு பேசிக் கொண்டிருந்தார். And while telling this to his 4, you speak to them privately, he says, what I tell you, I'm telling everybody.
தனிப்பட்ட விதத்தில் 4 பேரோடு பேசிக் கொண்டிருந்த அந்த காரியங்களை அவர்களுக்கு விவரித்து சொன்ன பிற்பாடு கடைசியாக தன்னுடைய சம்பாஷணை அவர் இப்படி முதிக்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். The meaning is that Jesus knew that after a few years these words are going to come into the Bible. Everyone is going to read the Bible and be asked to watch. இயேசுவுக்கு முன்னமே தெரியும் இந்த தாம் சொன்ன அந்த வார்த்தை கொஞ்ச நாளில் வேதத்தில் எழுதப்படும், அதற்கு பிற்பாடு எல்லாரும் அதை வாசிப்பார்கள். எனவே அதை வாசிக்கிற எல்லாரும் விழித்திருக்கும்படியாக இதன் மூலமாக அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். In the Feast of Trumpets, a few people were asked to watch, but in the fulfillment of the Feast of Trumpets, we are all asked to watch. அந்த எக்காலங்களின் பண்டிகைக்கு முன்னதாக குறிப்பிட்ட சிலர் அந்த பிறை தெரியும்படியாக விழித்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய நிறைவேறுதலாக கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் எல்லாருமே விழித்திருந்து எதிர்பார்த்திருக்கும்படியாக நமக்கு சொல்லப்படுகிறது. A few years ago, I was very interested in doing research on finding out the signs of the times and announcing about how near we are to the coming of the Lord. சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் எனக்கு ஒரு காரியத்தில் மிகுந்த ஆர்வமும் நாட்டமும் இருந்தது. அதாவது கடைசி கால அடையாளங்களை குறித்து ஆராய்ச்சி செய்து மற்ற எல்லாருக்கும் கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது என்பதை சொல்வதில் நான் மிகவும் ஆவல் கொண்டிருந்தேன். But recently God told me all these signs are only for the sleeping bride. ஆனால் சமீபத்தில் தேவன் எனக்கு சொன்னதான காரியம் என்னவென்று சொன்னால், இந்த கடைசி காலங்களின் அடையாளங்கள் எல்லாம் தூங்குகிற மனவாட்டிக்காக தான். The vigilant bride knows within her that when Jesus is coming. விழித்திருக்கிற மனவாட்டி தனக்குள்ளாகவே உணர்ந்திருக்கிறாள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. The bridegroom will come at a time when nobody thinks of, but the bride will know in her spirit that he is coming and it is at the door. ஒருவரும் நினையாத நேரத்தில் தான் மணவாளன் வருவார், ஆனால் மணவாளன் வாசற்படியில் வந்திருக்கிறார் என்பதை மணவாட்டி தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடியவளாய் இருப்பாள். Jesus himself gave signs about his return. இயேசுவே தம்முடைய இரண்டாம் வருகை குறித்ததான அடையாளங்களை சொன்னார். So just in case someone is sleeping and people think there's a lot of time ahead, I just want to say one thing that points to the nearness of Jesus coming. உங்களில் ஒருவர் இன்னும் யாராவது ஆவிக்குரிய பிரகாரமாய் தூக்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு இன்னும் நிறைய நாட்கள் நிறைய காலங்கள் இந்த பூமியில் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் வருகை எவ்வளவு சமீபம் என்பதை குறிக்கும்படியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். In this very Mark 13 that we read, and in other chapters also, in other books, in other gospels, we see Jesus himself saying, before I come there will be earthquakes, pestilences, wars, rumors of wars, nation will rise against nation and so on. இந்த மார்க் 13ஆம் அதிகாரத்திலும் இயேசுவினுடைய கடைசி நாட்களின் அடையாளங்களை குறிக்கிற மற்ற சுவிசேஷங்களில் இருக்கிற அதிகாரங்களிலும் தாம் வருவதற்கு முன்னதாக கொள்ளை நோய்களும் யுத்தங்களின் செய்திகளும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். And we know that in these days all these have increased a lot. நம்முடைய இந்த நாட்களில் இந்த எல்லா காரியங்களும் அதிகரித்திருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். Pestilences and earthquakes and wars like never before. கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் இதுவரையிலும் இல்லாத அளவில் பெருகி இருக்கிறது. In the year 1947, 1947ஆம் வருஷம் a group of scientists got together and they devised a clock that would point to how near we are to the end of the world. ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் ஒன்று கூடி அவர்கள் ஒரு கடிகாரத்தை உண்டாக்கினார்கள். அந்த கடிகாரம் எதற்காக என்று சொன்னால், உலகத்தின் முடிவுக்கு எவ்வளவு சமீபமாய் நாம் வந்திருக்கிறோம் என்பதை குறிப்பதற்காக அந்த கடிகாரம் ஏற்படுத்தப்பட்டது. These scientists are not Christians. இந்த விஞ்ஞானிகள் கிறிஸ்தவர்கள் அல்ல. They are secular scientists. அவர்கள் மதசார்பற்ற விஞ்ஞானிகள். So this clock that they devised is not the clock that we have with us. It doesn't move. It's just a picture clock. நாம் வைத்திருக்கிறது போல நகருகிற கடிகாரம் அல்ல அது. அது ஒரு நிழலாட்டமான ஒரு கடிகாரம். It's a picture, that's all. அது ஒரு படம். And in that clock 12 o'clock represents doomsday or the end of the world. அந்த கடிகாரத்தில் 12 மணி அடித்தால் அது உலகத்தின் முடிவு அல்லது அழிவு நாளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. So 12 o'clock represents the end of the world or doomsday. 12 மணி அதில் அடித்தால் அதுதான் உலகத்தின் முடிவு அல்லது அழிவு நாள். So the time on the clock will tell you how far away we are from doomsday. அந்த கடிகாரத்தில் இருக்கிறதான அந்த நேரமானது நாம் அந்த அழிவு நாளுக்கு எவ்வளவு பக்கத்தில் அல்லது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. Based on the manufacture of weapons, based on the number of wars that are taking place all over the world, based on the natural calamities that are taking place, diseases that are spreading, deaths that are increasing,
they made certain calculations and arrived at a particular time in a particular year, saying, now this is the time. That means we are so much away from midnight or from doomsday and the end of the world. ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அந்த கடிகாரத்தின் நேரம் எவ்வளவு என்பதை கணக்கிடுவார்கள். அழிவு நாள் அல்லது 12 மணிக்கு நாம் எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்பதை கணக்கிடுவார்கள். எதை பொறுத்து அவர்கள் அதை கணக்கிடுவார்கள் என்று சொன்னால், இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில், ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறதின் அடிப்படையில், நடைபெறுகிற யுத்தங்களின் அடிப்படையில், மற்ற பூமி அதிர்ச்சி இவைகளின் அடிப்படையில் எல்லாம், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட உலகத்தின் சம்பவங்களின் அடிப்படையில் அந்த நேரத்தை அவர்கள் கணக்கிடுவார்கள். So in one particular year, if the time is 10:30, ஒரு உதாரணமாக ஒரு வருஷத்தில் அந்த கடிகாரத்தில் 10:30 என்று மணி காண்பிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். it means we are 1.5 hours from midnight or the end of the world, which means we are a little safe. We are a little safe from the destruction of the world. நாம் இப்பொழுது நள்ளிரவிலிருந்து 1.5 மணி நேரம் தொலைவில் இருக்கிறோம். எனவே அழிவு நாளிலிருந்து நமக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பான தூரத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்று கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம். If the time is then shifted the next year to 11:30, it means we are half an hour away from midnight, which means we have come close to the doomsday. அடுத்த வருடம் நடைபெற்ற சம்பவங்களின் அடிப்படையில் ஒருவேளை அந்த கடிகாரத்தின் நேரம் 11:30 என்று அவர்கள் மாற்றி அமைத்தால், இப்பொழுது நாம் அழிவு நாளிலிருந்து அல்லது நள்ளிரவு 12 மணியிலிருந்து அரை மணி நேர தூரத்தில் தான் இருக்கிறோம். எனவே அழிவுக்கு சமீபத்தில் வந்து விட்டோம் என்று அர்த்தம். The next year, if it is shifted to 11:45, it means we are 15 minutes away from midnight, which means we are very close to doomsday. அடுத்த வருடம் அந்த நேரமானது 11:45 என்று மாற்றி வைக்கப்பட்டால், அழிவு நாளுக்கு நாம் 15 நிமிஷம் தூரத்தில் தான் இருக்கிறோம், மிகவும் சமீபத்தில் வந்து விட்டோம் என்று அர்த்தம். You know what is the time now in that doomsday clock? அந்த அழிவு நாள் கடிகாரத்தில் தற்போதைய சமயம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? It is 1 hour, 1 minute and 40 seconds to midnight. நள்ளிரவு 12 மணி ஆவதற்கு இன்னும் 1 நிமிடமும் 40 வினாடிகளும் தான் இருக்கிறது. 100 seconds to midnight. அதாவது 100 வினாடிகள் தான் நள்ளிரவுக்கு தூரமாக அது இருக்கிறது. This is the time that non-Christian secular scientists have set to tell us how dangerous a period we are living in. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான காலம் எவ்வளவு ஆபத்தானது, உலகத்தின் அழிவுக்கு எவ்வளவு சமீபமா இருக்கிறோம் என்பதை தேவனை நம்பாத அல்லது மதசார்பற்ற விஞ்ஞானிகள் தெரிவிக்கும்படியாக இந்த நேரத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். Without their own knowledge, they are telling us that the prophecies of Jesus are reaching its peak. Without their knowledge, they are setting an alarm for us. இயேசுவினுடைய தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் ஒரு உச்சகட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு அறியாமலேயே அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பு மணியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். So we are very very close to the coming of Jesus. எனவே இயேசுவின் வருகைக்கு மிக 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 சமீபமாய் நாம் வந்திருக்கிறோம். So I'm telling you these things only that we might get disturbed. நாம் கலைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். We need to wake up and we need to get set to go when Jesus comes. நாம் விழித்தெழும்ப வேண்டும். இயேசு வரும்படியாக, இயேசு வரும்போது நாம் செல்லும்படியாக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். There are so many things that are happening around that are very obvious signs, but we cannot say them in public. உலகத்தில் நடைபெறுகிறதான பல்வேறு காரியங்கள் இதை தத்ரூபமாக நிரூபிக்கிற அடையாளங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டத்தில் அவைகளை சொல்ல முடியாது. As the Bible already says, the powers of every nation are going to be handed over to a small group of people who are going to rule the world, who in turn will hand their powers over to one man who is going to rule the world. வேதம் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்திருக்கிறபடி உலகத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அதிகாரத்தை ஒரு சிறிய கூட்ட ஜனத்துக்கு ஒப்படைக்க போகிறார்கள். அந்த சிறிய கூட்டம் ஜனம் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது. ஆனால் பின்னணியில் அந்த சிறிய கூட்டம் ஜனம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிற ஒரு உலக சர்வாதிகாரியிடம் தங்களுடைய அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறார்கள். Everything that has become common things in day-to-day life today are actually things that are subtly leading us to that end. அன்றாட வாழ்க்கையில் இயல்பான நிகழ்வுகளாய் மாறிவிட்டதான பல காரியங்கள், ஏன் பெரும்பான்மையான காரியங்கள் இந்த தந்திரமான முடிவுக்கு நேராக நம்மை நகர்த்தி கொண்டே போகிறது. There are so many updates and so many upgrades and new devices that are coming in, so many new laws that are being placed before us that are tightening us and increasing powers in the higher circles, so that eventually we might hand over ourselves and our souls to the beast that is coming.
நாம் வரக்கூடியதான அந்த மிருகத்திடம் நம்மையும் ஏன் நம்முடைய ஆத்மாவையும் கூட விற்று போடும்படியாக நம்மை நிர்பந்திக்கும்படியாக தங்களுடைய பிடியை நம்மேல் இறுக செய்யக்கூடிய விதத்தில், அதே நேரத்தில் அவர்களுடைய அதிகாரத்தை பெருக செய்யக்கூடிய விதத்தில் பல்வேறு நவீன கருவிகள், நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்டேட்ஸ் அல்லது மேம்படுத்தல் என்கிற பெயரில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல புதிய சட்டங்களும் முழு உலகத்திலும் வந்து கொண்டே இருக்கிறது. One day one man of God was watching a man catching fish. ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன் மீன் பிடிக்கிற ஒருவனை கவனித்துக் கொண்டிருந்தார். He used a kind of a new method to catch fish. அவர் மீன் பிடிக்கும்படியாக ஒரு புதிய நுட்பத்தை கையாண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். He had a fishing line in his hand. அவர் தன்னுடைய கையிலே ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில், அது ஒரு கோல் போல வைத்திருந்தார். But he had something extra with him, some pieces of bread crumbs. ஆனால் சற்று கூடுதலாக ஒரு காரியத்தை தன்னுடைய கையில் வைத்திருந்தார். அதுதான் சில பிரெட் துண்டுகளை வைத்திருந்தார். And he spread it across the water, threw it across the water. அந்த பிரெட் துண்டுகளை எடுத்து தண்ணீரிலே இப்படி போட்டார். And the fish came. மீன் வந்தது. It ate the first crumb. முதலாவது துண்டு பிரெட்டை சாப்பிட்டது. Then it ate the second crumb. இரண்டாவது துண்டையும் சாப்பிட்டது. Then it ate the third crumb. மூன்றாவது துண்டையும் சாப்பிட்டது. And finally it came to the hook. கடைசியாக அந்த தூண்டிலின் பக்கத்தில் அது வந்துவிட்டது. And it ate that last crumb and got caught. அந்த கடைசி துண்டை அது சாப்பிடும்போது அதில் சிக்கிக் கொண்டது. Then that man was reminded of what is happening in our times. இதை கவனித்துக் கொண்டிருந்ததான தேவனுடைய மனிதன் நம்முடைய காலங்களில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து அவர் தேவனால் நினைப்பூட்டப்பட்டார். All the new inventions and progress of technology and science and the updates and upgrades, the new devices are like the bread crumbs. We eating, nothing happens. We eat the second crumb, nothing happens. We eat the third crumb, it's all the same. So what of end times? But what is happening is every time a crumb is eaten, the fish is coming closer and closer to the final hook. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான நவீன கண்டுபிடிப்புகள், புதிய சாதனங்கள், புதுவிதமான மேம்படுத்தல்கள், அப்கிரேட்ஸ், இவைகள் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு பிரெட் துண்டை போல தான் இருக்கிறது. முதலாவது துண்டை சாப்பிட்டோம், ஒன்றும் நடக்கவில்லை. இரண்டாம் துண்டை சாப்பிட்டோம், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு துண்டை சாப்பிடும் போது தூண்டிலில் அகப்பட போகிறோம். அது எந்த துண்டு என்று ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடும் போது அந்த தூண்டிலுக்கு பக்கத்தில் மீன் வந்து கொண்டே இருக்கிறது. So to say nothing is happening is wrong, because although it seems that the breadcrumbs are tasty, the fish is coming closer and closer to the final hook, which is the mark of the beast. ஒரு துண்டை சாப்பிட்டோம், ஒன்றுமே நடக்கவில்லை. இரண்டாவது துண்டையும் சாப்பிட்டோம், ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்வது என்பது தவறு. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு துண்டை சாப்பிடும் போதும் அது ருசிகரமாக இருந்தாலும் ஒன்றும் நடக்காதது போல் தோன்றாலும் மீனானது தூண்டிலுக்கு பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. All that I'm telling you now is only to wake up anyone who seems to be sleeping and thinks he has a future in this world. நான் இப்பொழுது சொல்லுகிறது எதற்காக என்று சொன்னால், இங்கு இருக்கிற யாராவது ஆவிக்குரிய பிரகாரமாய் தூங்கிக் கொண்டிருந்து எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருந்தால் உங்களை தட்டி எழுப்பும்படியாக சொல்லுகிறோம். If God has given us an open world once again after these lockdowns, it is only for one reason. Wake up, oh church, attention, Jesus is coming soon. இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு கர்த்தர் இப்படி ஒரு திறந்த உலகத்தை, திறந்த வாசல்களை நமக்கு தந்திருப்பார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. சபையே, நீ விழித்தெழும்பு, இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவதற்கு போதுமான சமயம் மட்டுமே உனக்கு உண்டு. Another lockdown, a bigger lockdown, a more furious lockdown, a dangerous lockdown is coming for 7 years, and it's going to be a lockdown especially for Christians. ஒரு இன்னும் பயங்கரமான, இன்னும் கொடுமையான, இன்னும் மோசமான பெரிய லாக்டவுன் வரப்போகிறது. அது 7 ஆண்டு காலம் இருக்க போகிறது. அந்த லாக்டவுன் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்காக இருக்க போகிறது. There is not going to be Christianity. True Christianity is going to be a forbidden religion very soon. அந்த காலத்தில் வெகு சீக்கிரத்தில் உண்மையான கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் இருக்காது. உண்மையான கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இந்த உலகத்தில் காணப்படும். A compromised Christianity will exist, but those who want to follow the Bible cannot be allowed to live. சமரசம் செய்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் அந்த காலத்திலும் இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் உண்மையாக வேதத்தை கடைபிடிக்க நினைக்கிறதான ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அது தடை செய்யப்படும். Listening to all these things, what is your reaction? இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுடைய பிரதிக்கிரியை என்ன? You're scared for 2 days and then you're back
to your old settled life. 2 நாட்கள் கொஞ்சம் பயம் வந்தது போல் இருக்கிறது. பிற்பாடு உங்களுடைய பழைய அந்த உலகத்தில் செட்டில் ஆன வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து போய் விடுகிறீர்களா? But the Holy Spirit has come into us to prepare us for that wedding day. ஆனால் அந்த விவாக நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். When the last trump sounds, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, when God blows the trumpet, தேவன் அந்த எக்காலத்தை ஊதும் போது, not everyone is going to hear it. எல்லாரும் அதை கேட்க போவதில்லை. And we have to be ready on that day to be accounted worthy to be raptured, the Bible says. நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு நாம் அந்த நாளில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. That means heaven should have already placed a tick mark over your head for you to disappear when Jesus comes, when the trumpet sounds. அதாவது இயேசு வரும்போது எக்காலம் தொனிக்கும் போது நீங்கள் பறந்து காணாமல் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னதாகவே பரலோகமானது உங்களுடைய தலையின் மேல் ஒரு டிக் மார்க் அடித்து நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று கணித்திருக்க வேண்டும். Before going to the next feast, அடுத்த பண்டிகையை நாம் கவனிப்பதற்கு I முன்னதாக just want to say two things. 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். One is just information. ஒன்று வெறும் ஒரு தகவல். I told you yesterday, apart from the weekly Sabbaths, there were some special Sabbaths. நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், வாரம் நடைபெறுகிற ஓய்வு நாள் பண்டிகையை தவிர்த்து சில விசேஷித்த ஓய்வு நாள் ஆசரிப்புகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. It's Leviticus 23:24 says the feast of trumpet was a special Sabbath. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த எக்காலங்களின் பண்டிகை ஒரு விசேஷித்த ஓய்வு நாள். I told you the date is fixed but the day changes. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாள் வேண்டுமானால் மாறலாம். The first day of the 7th month, the day, it might be Monday one year, it might be Tuesday the next year. 7ஆம் மாதத்தின் முதல் நாளானது ஒருவேளை ஒரு நாள் திங்கட்கிழமை வரலாம், இன்னொரு நாள் செவ்வாய்க்கிழமை வரலாம், இன்னொரு வருடம் செவ்வாய்க்கிழமை வரலாம். But whatever day it is, Leviticus 23:24 says it's a Sabbath. ஆனால் அது திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எந்த நாளில் வந்தாலும் இந்த லேவியராகமம் 23-24 சொல்லுகிறது, இங்க எக்காலங்களின் பண்டிகை ஆசரிக்கப்படுகிற அந்த நாள் அது ஒரு ஓய்வு நாள் ஆசரிப்பு. The second thing that I want to say, இரண்டாவது நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், I'm not saying it, I'm just leaving a question or a food for thought. நீங்கள் சிந்திக்கும்படியாக, உங்கள் சிந்தனைக்கு ஒரு துணுக்காக நான் இதை சொல்லுகிறேன். The day the Passover was celebrated, literally, Jesus, the real Passover, the Lamb of God, died. நாம் ஏற்கனவே கவனித்தது போல எழுத்தின்படியாக அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரித்த அதே நாளில் உண்மையான பஸ்காவாகிய தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு மரித்தார். The day the unleavened bread was celebrated, the first day, Jesus was buried. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கப்பட்டதான அந்த நாள், முதலாம் நாளிலே எழுத்தின்படியாக அவர்கள் அதை ஆசரித்த அதே நாளிலே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். The third feast, the feast of first fruits, the day it was waved before the Lord, Jesus rose up and ascended to the Father the same day. மூன்றாம் பண்டிகையை நாம் கவனித்தது போல இவர்கள் இந்த முதற் பலனை தேவனுக்கு முன்பாக அசைவாட்டின அதே நாளிலே இயேசு பரலோகத்துக்கு பரமேறி போய் தேவனுக்கு முன்பாக தம்மை முதற் பலனாக நிறுத்தினார். The very day the feast of Pentecost was being celebrated literally by the Jews, the Holy Spirit descended on the 120. எழுத்தின்படியாக பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அதே நாளிலே யூதர்கள் அதை ஆசரித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் ஆவிக்குரிய நிறைவேறுதலாக 120 பேர் மேல் இறங்கினார். Could it be that Jesus will come on the feast of trumpets when the Jews are celebrating it? ஒருவேளை ஏதோ ஒரு வருஷம் இந்த எக்கால பண்டிகையை அவர்கள் எழுத்தின்படியாக யூதர்கள் ஆசரித்துக் கொண்டிருக்கிற அந்த நாளில் இயேசு வரக்கூடுமா? I don't say yes, I don't say no, I just leave it with a question. இதற்கு நான் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை, ஒரு கேள்வியாக உங்களுக்கு முன்பாக வைத்து கடந்து போகிறேன். Now with this in mind, we move to the next feast, the sixth feast, the day of atonement. இதை மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது 6வது பண்டிகைக்கு நாம் கடந்து போவோம். அது பாவ நிவர்த்தியின் நாளாக இருக்கிறது. Leviticus 23 verses 26 to 32, we see about this day of atonement. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 26 முதல் 32ஆம் வசனம் முடிய இந்த பாவ நிவர்த்தி நாளை குறித்து நாம் படிக்கிறோம். Now we want to just mention one thing in this feast. இந்த பண்டிகை குறித்து ஒரே ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புகிறோம். Read Leviticus chapter 23 verse 27. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். Also on the 10th day of this 7th month there shall be a day of atonement.
It shall be an holy convocation unto you, and ye shall afflict your souls and offer an offering made by fire unto the Lord. So this feast was 9 days after the Feast of Trumpets. இந்த பண்டிகையானது எக்காலங்களின் பண்டிகைக்கு 9 நாட்கள் கழித்து ஆசரிக்கப்பட்டது. So those 9 days were called days of affliction, foreshadowing the tribulation period. இந்த 9 நாட்களும் தாழ்மைப்படுகிற நாட்கள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது உபத்திரவ காலத்துக்கு அவைகள் நிலநாட்டமாக இருக்கின்றன. And on this day, the 10th day of the 7th month, the Israelites were asked to afflict their souls. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. And incidentally, it was on this day that the rituals, or rather the works that are seen in Leviticus chapter 16 took place. இந்த நாளில்தான் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த சடங்குகள் நடந்த நாளாய் இருக்கிறது. We all know that the high priest entered the most holy place once a year. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பான். 2 goats were selected. 2 ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் தேர்ந்தெடுக்கப்படும். Lots were cast over those goats. அவைகளின் மேல் சீட்டு போடப்படும். And one goat was selected as a lamb of sacrifice. ஒரு ஆடு அது பலி செலுத்தக்கூடியதா இருக்கும். On the other goat, the high priest will lay his head. மற்ற ஆட்டுக்கடாவின் மேல் பிரதான ஆசாரியன் தன்னுடைய கையை வைத்து, as though to transfer the sins of the people onto it. ஜனங்களுடைய பாவத்தை அதன் மேல் சுமத்துவதற்கு அடையாளமாக இவர் தன்னுடைய கையை அதன் மேல் வைப்பார். That's the picture that you see in this chart. அந்த படத்தை தான் நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். And then that is called the scapegoat. It is allowed to go into the wilderness. இது வனாந்திரத்துக்கு போகும்படி விடப்படும். இதை தான் போக்காடு என்று சொல்லுவார்கள். All this we know was done on this 6th feast, the day of atonement. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த 7ஆம் மாதத்தின் 10ஆம் நாளாகிய இந்த பாவநிவர்த்தி செய்யும் நாளில் தான் செய்யப்பட்டது. Read Leviticus chapter 16 verse 29. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. And this shall be a statute forever unto you, that in the 7th month, on the 10th day of the month, ye shall afflict your souls and do work at all, whether it be one of your own country or of a stranger that sojourneth among you. So here we are going to focus on this one term. All these things took place on this day of atonement. But what we are going to focus on is the affliction of our souls. இப்பொழுது சொன்னதான இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பாவநிவர்த்தி நாளில் தான் நடந்தது. ஆனால் இங்கே நாம் ஒரு பதத்தை கவனிப்போம், நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவது. The word afflict in Hebrew is ana. ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துவது என்பதற்கான எபிரேய வார்த்தை ஆனான். Oh, you see that in Leviticus 23:27. We've read it already. ஏற்கனவே வாசித்தது போல லேவியராகமம் 23:27 அதை நாம் படிக்கலாம். Now we are going to analyze this word ana. இந்த ஆனான் என்கிற வார்த்தையை நாம் கவனிப்போம். Read Exodus chapter 10 and verse 3. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். We read Moses and Aaron asking Pharaoh a question. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் ஒரு கேள்வி கேட்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. And Moses and Aaron came unto Pharaoh and said unto him, Thus saith the Lord God of the Hebrews, How long wilt thou refuse to humble thyself before me? Let my people go, that they may serve me. How long will you refuse to humble yourself before me? That word humble there is ana. உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய். அந்த தாழ்த்த என்கிறதான வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே ஆனான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So to afflict means to humble yourself. எனவே உங்களுடைய ஆத்துமாக்களை சிறுமைப்படுத்துவது அல்லது தாழ்மைப்படுத்துவது. Again in Genesis chapter 18 and verse 27. மறுபடியும் ஆதியாகமம் 18:27. Read that please. தயவுசெய்து வாசியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, Enough. And Abraham answered and said. Abraham answered. The word answered is ana.
ஆபிரகாம் பிரதியுத்தரமாக அந்த வார்த்தை ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So combining all these together, இது எல்லாவற்றையும் நாம் ஒன்றாக பார்த்தால் the word ana, or the affliction of one's soul, is to respond to God's call by humbling ourselves. இந்த ஆனா என்கிறதான வார்த்தையின் அர்த்தம் நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் தேவன் நம்மை அழைக்கிற அழைப்புக்கு இணங்கி அதற்கு பிரதியுத்தரம் செலுத்தக்கூடிய விதத்தில் நம்மை தாழ்த்துவதை அது குறிக்கிறது. The word ana means humble. The word ana means answer. So we have to humble ourselves and respond to God's call and thus afflict our souls. ஆனா என்கிற வார்த்தையின் ஒரு அர்த்தம் தாழ்மைப்படுவது, அதனுடைய இன்னொரு அர்த்தம் பிரதியுத்தரம் சொல்லுவது. அதாவது தேவனுடைய அழைப்புக்கு இணங்கி நம்மை தாழ்த்தி நம்முடைய ஆத்மாவை நாம் சிறுமைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ஆனாவினுடைய அர்த்தமாக இருக்கிறது. Although in Leviticus 23 it does not say that they had to fast on that day, afterwards it became a tradition amongst Jews to fast on the 10th day of the 7th month. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த பண்டிகையின் பிரமாணமாக அவர்களுக்கு உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படாவிட்டாலும் பின்னாட்களில் இந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாளாகிய பாவ நிவர்த்தி செய்கிற நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். And Bible scholars say that Acts 27:9, the fast mentioned in that verse, Acts 27:9, is about this day of atonement. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் உபவாச நாள் என்று ஒரு நாளை பற்றி பவுல் சொல்லுகிறார். அதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அது பாவ நிவர்த்தி செய்யும் நாளை தான் அவர் சொல்லுகிறார் என்று. Read that verse please. தயவுசெய்து அந்த வசனத்தையும் வாசியுங்கள். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, Now when much time was spent and when sailing was now dangerous, because the past was now already past, Paul admonished them. This day was a national holiday. All of Israel, no planes flew on that day, no transport on that day. It was like a total lockdown. Everybody stayed at home. Everyone cried to God. It was a day of national repentance. இந்த நாளானது இஸ்ரவேல் தேசத்தில் தேசிய விடுமுறையாக ஆசரிக்கப்படுகிறது. அந்த நாட்களில் எந்த விதமான வியாபாரமும் நடைபெறுகிறதில்லை, கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும், விமானங்கள் பறக்காது, எந்த விதமான பயண போக்குவரத்துக்கான வழிவகைகள் இருக்காது. அது முழு தேசமும் கூடி மனம் திரும்புகிற ஒரு நாளாக அவர்கள் ஆசரிக்கிறார்கள். When they responded to God's call, remember, these are God's feast, it's God's appointment. Don't do any work that day. Come to me and answer me. And they would humble themselves and repent and confess their sins on that day. பண்டிகை என்பது தெய்வீக சந்திப்பு என்று நாம் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எனவே தேவன் இது நீ என்னோடு சந்திக்கிற ஒரு நியமனமாக இது இருக்கிறது. இந்த நாளில் நீ எந்த வேலையும் செய்யாதே, நீ எனக்கு பிரதியுத்தரம் செலுத்து, எனக்கு முன்பாக வந்து உன்னை தாழ்த்து என்று அவர் சொல்லுகிற அந்த அழைப்புக்கு இணங்கி அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி இப்படி உபவாச நாளாக, தேசிய விடுமுறையாக, தேசிய மனம் திரும்புகிற நாளாக அவர்கள் ஆசரிக்கிறார்கள். The Israelites who were of the Old Testament and had the standard of the Old Testament spent one whole day fasting and reflecting on their own lives, confessing their sins and answering to God, giving accounts of their ways to God, repenting of their sins. Dear brother and sister of the New Testament, is there any day of the year where you take time off to sit in God's presence and spend time answering to His call, submitting yourself again? No, we are so busy that we have no time for this. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள், பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை தரத்தை உடையவர்கள், ஒரு நாள் முழுவதும் தேவனுடைய கட்டளைக்கு இணங்கி எந்த வேலையும் செய்யாமல் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி சிறுமைப்படுத்தும் போது, புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராக இருக்கிற சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்முடைய ஜீவியத்தை குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கும்படியாக, நம்முடைய ஆத்துமாக்களை அவருக்கு முன்பாக சிறுமைப்படுத்தும்படியாக வருடத்தில் ஏதாவது ஒரு நாள் நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் செலவிடுகிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை, அதுதான் நம்முடைய பதிலா இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய காரியங்களில் மிகவும் அலுவலா இருக்கிறோம், தேவனுக்கு கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. I told you the month of Nisan is March, April, between March, spanning half March, half April.
நிசான் மாதம் என்பது ஏறக்குறைய மார்ச் பாதியிலிருந்து ஏப்ரல் பாதி வரைக்கும் நம்முடைய கேலண்டரில் வரும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். That is the time when the first 3 feasts are celebrated. அதுதான் முதல் 3 பண்டிகைகளும் ஆசரிக்கப்படுகிற நாட்கள். And we know that is the time when we have what we call Good Friday and Easter. நமக்கு தெரிந்திருக்கிறபடி நாம் புனித வெள்ளி, ஈஸ்டர் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற நாட்கள் எல்லாம் அந்த காலத்தில் தான் வருகிறது. That is Passover and first fruits. அதுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பஸ்காவின் பண்டிகை மற்றும் முதற் பலன்களின் பண்டிகை. But in our church, in that particular week, we have a so-called week of national repentance. That means all churches all over the world, we take that week off, sit in God's presence, and we examine our lives, listen to the word of God, and we turn to God. ஆனால் நம்முடைய சபையில் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தேசிய மனந்திரும்புதலின் நாள் என்றல்ல, ஒரு வாரம் தேசிய மனந்திரும்புதலை போல நாம் ஆசரிக்கிறோம். அதுதான் சர்வதேசிய ஜெப வாரமாக இருக்கிறது. முழு உலகத்திலும் நம்முடைய சபைகளில் அந்த உபவாச வாரமாக அது நடைபெறுகிறது. நம்முடைய வழக்கமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் ஒத்தி வைத்துவிட்டு, நம்முடைய வேலைகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நாம் மனம் திரும்புகிறோம். When no plane flies, no car moves on that day in Israel, is our car moving? Is our plane flying? How much importance have we given to that week of fasting which has been going on for so many years? இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தளவில் இந்த பாவ நிவர்த்தி செய்யும் நாளிலே எந்த விமானமும் பறக்காது, எந்த காரும் ரோட்டில் ஓடாது. அவர்கள் அதை அவ்வளவு முக்கியப்படுத்தும் போது நம்முடைய இந்த உபவாச வாரத்திலே நம்முடைய பிளேன் பறக்கிறதா, நம்முடைய கார் ஓடுகிறதா, நாம் இத்தனை வருஷமாக இந்த உபவாச வாரத்தை நம்முடைய சபையில் அனுசரித்து வருகிறோமே, அதற்கு நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? That week of fasting is God's divine appointment, a feast in our church. God says, I am coming. I'm going to sit with you that whole week. You come. But are we coming? அந்த உபவாச வாரமானது நமக்கு ஒரு பண்டிகையாக இருக்கிறது. நம்முடைய சபையில் அது தேவனோடு உள்ள ஒரு சந்திப்பின் நியமனமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் வருகிறேன், நான் உன்னோடு உட்காருவேன், நீ என்னோடு வந்து உட்காருவாயா, என்னோடு நேரம் செலவிடுவாயா என்று கேட்கிறார். When God comes to a meeting and we have something more important than God to do in this world, that's rebellion and we have to give account of it. தேவன் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது தேவனை விட முக்கியமான ஒரு வேலை நமக்கு அந்த நாட்களில் இருக்கும் போது அது முரட்டாட்டமாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Only Friday and Saturday the crowds will increase. All the other days will be empty. Some 4-5 people who don't know anything, who have no other work to do, they will come and sit. All the others will come only Friday, Saturday. Please, let's give importance. This is the day of where we have to turn to God as a church. இந்த உபவாச வாரத்தை நாம் பார்க்கும்போது வெள்ளி சனிதான் கூட்டங்கள் அப்படி அதிகரிக்கும், ஜனங்கள் அதிகமாக வருவார்கள். முதல் 4 நாட்களில் பாவப்பட்ட பேதைகளாக இருக்கிற 4-5 பேர் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஏதோ வேலை இல்லாதவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த நாட்களில் சபையாக நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்டதான கூட்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமாக, இதை செய்ய தவறினதை குறித்து மனம் திரும்புவோமாக. If we don't examine our lives, we'll end up in the days of affliction or the tribulation period, which will be too terrible for a Christian to live in. நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து அறிந்து நியாயம் தீர்க்காவிட்டால் நாம் இந்த தாழ்மைப்படுதலின் நாட்கள், அதாவது உபத்திரவ காலத்தில் சிக்கிக்கொள்வோம். ஒரு கிறிஸ்தவன் அதில் ஜீவிப்பதே கடினமான அல்லது அசாத்தியமான ஒன்றாக இருக்கும் அளவுக்கு அது பயங்கரமா இருக்கும். During the reign of the Antichrist, the 7-year reign, Christianity, true Christianity will be a forbidden religion. It will be a crime to be a Christian. You can at the most be a compromised Christian and join with everyone else or die. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலமாகிய 7 வருட உபத்திரவ காலம் கிறிஸ்தவம் என்பது தடை செய்யப்பட்டதான ஒரு மார்க்கமாக இருக்கும். நீங்கள் அதிகபட்சம் சமரசம் செய்து கொண்டு கிறிஸ்தவனாக இந்த பூமியில் மற்றவர்களோடு இணைந்து வாழலாம், இல்லாவிட்டால் நீங்கள் சாகத்தான் வேண்டும். Just like this day of atonement was a day of affliction. எப்படி இந்த பாவ நிவர்த்தி செய்யும் நாள் ஒரு தாழ்மைப்படுதலின் நாளாக இருந்ததோ, just like this day of atonement was a day of national repentance. எப்படி இந்த பாவ நிவர்த்தி செய்யும் நாளை அவர்கள் ஒரு தேசிய மனம் திரும்புதலின் நாளாக ஆசரிக்கிறார்களோ, it is in the mid of the coming days of affliction called the tribulation period that Jesus is going to come a second time, thus fulfilling this day of atonement. இந்த பாவ நிவர்த்தி செய்யும் நாளை தமக்குள் நிறைவேற்றுகிற விதமாக இந்த உபத்திரவ காலத்தின் மத்தியில் இயேசு இந்த பூமியில் வெளிப்படுவார். And there is going to be a kind of national repentance in the middle of the tribulation period when the Antichrist,
breaks his covenant that he made with the Jews, till then the Jews will be thinking that this is the Messiah. He saved us from a great destruction, and they will receive him. But when he comes and walks into the outer court, into the holy place, into the most holy place, and sits between the two cherubims in that seat which only God should sit on, then their eyes are open and they will repent that they made a mistake. இந்த எழுத்தின்படியாக இந்த பாவ நிவர்த்தி பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆசரிக்கிறது போல உபத்திரவ காலத்தின் மத்தியிலே அவர்கள் அதை ஆசரிப்பார்கள். அது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், இந்த அந்தி கிறிஸ்துவை உபத்திரவ காலத்தின் முற்பகுதியிலே அவன்தான் மேசியா என்று அவர்கள் நினைத்து அவனோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்து இணைந்திருப்பார்கள். அவன்தான் தங்களை ரட்சிக்க வந்தவன் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அவன் அந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்துக்குள் பிரவேசித்து, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் அங்கே அந்த ரெண்டு கேருபீன்களுக்கு நடுவில் இருக்கிறதான கிருபாசனத்தின் மேல் உட்கார்ந்து தான் தான் தேவன் என்று சொல்லும் போது, அப்பொழுதுதான் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று உணர்ந்து உண்மையான மேசியா யார் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை சிறுமைப்படுத்தி தங்களை தாழ்த்தக்கூடிய ஒரு பாவ நிவர்த்தியின் நாளாக அது இருக்கும். It is about that time that Jesus comes a second time, and these Jews will see him, the Messiah that they crucified 2000 years ago. They will see him whom they pierced, and they will wail and weep because of him. அப்படி அவர்கள் தங்களை சிறுமைப்படுத்துகிற அந்த நேரத்தில் தான் இயேசு வெளிப்படுவார். அப்பொழுது அவர்கள் இயேசுதான் உண்மையான மேசியா, 2000 வருடங்களுக்கு முன்பாக நாம் சிலுவையில் அறைந்தோமே, அவர்தான் உண்மையான இரட்சகர் என்பதை உணர்ந்து தாங்கள் குத்தினவரை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். Thus the day of national repentance takes place when Jesus comes a second time. இப்படியாக இயேசு இரண்டாம் முறை வெளிப்படும் போது இந்த தேசிய மனம் திரும்புதலின் நாள் அவர்களுக்குள் உண்மையாக அர்த்தத்தில் நடைபெறும். Thus the sixth feast again is fulfilled when Jesus in his second coming comes a second time. இரண்டாம் வருகையின் இரண்டாம் முறையாக இயேசு வரும்போது இந்த பாவ நிவர்த்தியின் நாள் இயேசுவுக்குள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நிறைவேற்றப்படுகிறது. And finally we move to the seventh feast, which is a climax. கடைசியாக இறுதி காட்சியா இருக்கிறதான இந்த ஏழாவது பண்டிகைக்கு நாம் கடந்து வருவோம். The feast of tabernacles. அது கூடார பண்டிகையாக இருக்கிறது. You read that in Leviticus chapter 23 verses 42 and 43. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 42 43 வசனங்களில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். Ye shall dwell in booths 7 days. All that are Israelites born shall dwell in booths, that your generations may know that I made the children of Israel to dwell in booths when I brought them out of the land of Egypt. I am the Lord your God. This is the seventh feast celebrated in the 7th month for 7 days. இதுதான் ஏழாவது பண்டிகை. இது 7ஆம் மாதத்தில் 7 நாட்கள் ஆசரிக்கப்படுகிறது. As we read just now, this feast was celebrated to remind the Israelites of their forefathers' sufferings in Egypt and how they wandered in the wilderness as nomads. இஸ்ரவேல் புத்திரர் அவர்களுடைய முற்பிதாக்கள் எப்படி எகிப்தில் பாடுபட்டார்கள் என்றும் பின்னாட்களில் வனாந்திரத்தில் எப்படி அவர்கள் தேசாந்திரிகளாக சுற்றித் திரிந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக இப்பொழுது நாம் வாசித்தது போல இந்த பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. During these 7 days, the Israelites who had their permanent houses moved out of their homes and built temporary shelters, as you see in the last picture, and they resided in that for 7 days. இப்படி இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறது போல தங்களுக்கென்று நிரந்தரமான வீடுகளில் குடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பண்டிகையின் காலத்திலே அந்த 7 நாட்கள் இப்படி தற்காலிகமான கூடாரங்களை அமைத்து அதிலே குடியிருப்பார்கள். These booths should not be made too good. It should be made in such a way that when you look up, although there's a roof, the sky can be seen, and when the wind blows, it should go into the house. அதாவது இது மிகவும் ஆடம்பரமாக கட்டப்படக்கூடாது. இதற்கு ஒரு மேற்கூரை இருந்தாலும் நீங்கள் அப்படி மேலே பார்த்தால் வானம் தெரியக்கூடிய அளவில் இது இருக்க வேண்டும். காற்று அடிக்கும் போது காற்று உள்ளே வரக்கூடிய அளவில் இது வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். It was to recreate the hardship of the wilderness wanderings of their forefathers. தங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள் என்பதை நினைப்பூட்டும்படியாக அவர்கள் இதை செய்தார்கள். Why did they have to relive
the wanderings of their forefathers. தங்களுடைய முற்பிதாக்களை போல அலைந்து திரிகிற அனுபவத்தை ஏன் அவர்கள் நினைவு கூர்ந்து மறுபடியும் அதை ஆசரிக்க வேண்டும்? Because the Jews themselves had to remind themselves that the houses that they lived in, the life that they lived in this world was not permanent. ஏனென்றால் யூதர்கள் நாங்கள் இருக்கிறதான வீடுகள், நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை தங்களுக்கு தாங்களே நினைப்பூட்ட வேண்டியதாக இருந்தது. By living in those booths, they had to remind themselves about the brevity, the briefness, the insecurity and the vulnerability of the life they lived on this earth. அவர்கள் இந்த கூடாரங்களில் குடியிருப்பதன் மூலமாக தங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு குறுகினது என்பதும், அது எவ்வளவு நிச்சயமற்றது என்பதும், அது எவ்வளவு தற்காலிகமானது என்பதையும் தங்களுக்கு நினைப்பூட்டிக் கொண்டார்கள். And then after those 7 days they could go back to their permanent dwellings. 7 நாட்கள் கழித்து அவர்கள் மறுபடியும் தங்களுடைய நிரந்தரமான வீடுகளுக்கு கடந்து செல்வார்கள். When God had to remind the Old Testament Jews that their life on earth is not permanent, how are we building our houses? தங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதை பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கே தேவன் நினைவுபடுத்தப்பட வேண்டியதா இருந்தால் நாம் நம்முடைய வீடுகளை எப்படி கட்டுகிறோம்? Our format today is, when we have money, we will build very good houses and buy lots of lands, and if possible build more than one house for ourselves. Of course we have children and grandchildren and so on. We have to do it for as many generations as possible. இன்றைக்கு நம்முடைய முறை என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் அதிகமான பணம் இருந்தால் நாம் மிகவும் ஆடம்பரமாக வீடு கட்டுவோம், கூடுமானால் இன்னும் கூடுதலாக நிலங்களை வாங்குவோம், ஒன்றுக்கு மேலே கூட வீடுகளை கட்டி வைப்போம். ஏனென்றால் நமக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், காலகாலங்களாக அவர்கள் ஜீவிக்க வேண்டுமே. But Abraham was a rich man and he did not live in good houses. He dwelt in tents, the Bible says. Why did the Bible have to make special mention about that? ஆனால் ஆபிரகாம் அவன் ஒரு ஐஸ்வரியவானா இருந்தான், ஆனாலும் அவன் நல்ல வீடுகளில் குடியிருக்கவில்லை, அவன் கூடாரங்களில் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. குறிப்பிட்டு அவனுடைய குடியிருப்பு கூடாரங்களில் இருந்தது என்று வேதம் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? Why did a rich man who could afford a good house, never mind if it was those ancient days, he could have built it the best possible way, why did he choose a tent? அவன் ஒரு சீமானாய் ஒரு ஐஸ்வரியவானாய் இருந்திருக்க, அது ஆதி நாட்களா இருந்தது, அதை பரவாயில்லை, அந்த நாட்களில் எவ்வளவு சிறப்பாக கட்டி இருக்க கூடுமோ அவ்வளவு கட்டி இருக்கலாமே, ஏன் ஒரு கூடாரத்தில் அவன் குடியிருந்திருக்க வேண்டும்? Only one reason. ஒரே ஒரு காரணம். This man Abraham, the Bible says, looked for another city which had foundations, whose builder and maker was God. ஆபிரகாம் என்கிறதான இந்த மனிதன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. And he had this fear, if I make a house that is too good for me, I might forget the other house that is being prepared for me, the city with foundations. And therefore he deliberately chose to live in a tent so that he might remind himself, I am not here forever. இந்த மனிதனுக்குள் ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை நான் எனக்காக சிறப்பான ஒரு வீட்டை கட்டி உண்டாக்கினால், எனக்காக தேவன் கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை நான் மறந்து விடுவேனோ, அந்த அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை நான் மறந்து விடுவேனோ, எனவே எனக்கு இந்த பூமி நிலையானது அல்ல, நான் என்றென்றைக்குமாக இங்கே இருக்க போவதில்லை என்று தனக்கு நினைப்பூட்டிக் கொள்ளும்படியாக வேண்டுமென்றே அவன் கூடாரங்களை கட்டி குடியிருந்தான். Beloved children of God, beloved church of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய சபையே, let's not go after the greatness and the latest of this world and forget that we have another kingdom that we are going to inherit. And like Abraham, let's be wise enough to keep reminding ourselves that our life on earth is brief and temporary. ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அது மிகவும் குறுகினது என்றும் தற்காலிகமானது என்றும் அடிக்கடி நம்மை நாமே நினைப்பூட்டிக் கொள்வோமாக. இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையானவைகளுக்கு பின்பாக, நவீனமானவைகளுக்கு பின்பாக கடந்து சென்று தேவன் நமக்காக வைத்திருக்கிற நித்திய சுதந்திரத்தை மறந்து போகாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போமாக. This feast of tabernacles is a type of the millennial reign that is going to take place after Jesus comes, after the 7 years of the rule of the Antichrist. 7 வருட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு பிற்பாடு இயேசு இந்த பூமிக்கு வந்து அதற்கு பிற்பாடு ஸ்தாபிக்கப்படுகிறதான 1000 வருட அரசாட்சிக்கு இந்த கூடாரங்களின் பண்டிகை நிழலாட்டமாய் இருக்கிறது. I'll give you 4 reasons for that. இதற்கு 4 காரணங்களை நான் முன்வைக்கிறேன். 1, it followed the days of affliction. Like I forgot to tell you, this is on the 15th day of the 7th month. இந்த பண்டிகை 7ஆம் மாதத்தின் 15ஆம் நாளில் ஆரம்பிக்கிறது. அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். இது இந்த சிறுமைப்படுதலின் நாள், தாழ்மைப்படுதலின் நாட்களை தொடர்ந்து வரக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது.
It's like after the tribulation. அதாவது உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடு வருகிற ஒரு அனுபவம். The millennium is also after the tribulation. 1000 வருட அரசாட்சி உபத்திரவ காலத்தை தொடர்ந்து வருகிறது. 2. இரண்டாவது, after many months of laborious festivity, from the first feast to the sixth feast, they had to do a lot of sowing and harvesting and sheafing and sacrificing. This last feast was a rest for 7 days. பண்டிகைகளை ஆசரித்து அதுவே அவர்களுக்கு மிகுந்த ஒரு பிரயாசமா இருந்தது. இத்தனை மாதங்கள், 1ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் நாள் வரைக்கும் அவர்கள் விதைப்பதிலும் அறுப்பதிலும் இந்த மழை வருகிற விஷயங்களிலும், அதற்கு பிற்பாடு அரிக்கட்டுகளாக கட்டுகிற விஷயத்திலும், அறுவடை செய்கிற விஷயத்திலும் எல்லாம் தங்களை 7 மாதம் அளவும் பலி செலுத்துகிற விஷயத்திலும் தங்களை ஈடுபடுத்தின பிற்பாடு இப்பொழுது அவர்கள் ஓய்ந்திருக்கிற ஒரு இளைப்பாறுதலின் பண்டிகையாக இது இருக்கிறது. The millennium also is a period of rest. 1000 வருட அரசாட்சியும் ஒரு இளைப்பாறுதலின் காலமாக இருக்கிறது. 3. மூன்றாவது காரணம், no need to turn the scriptures, just listen. According to Leviticus 23:40, we read that in this feast they had to rejoice before the Lord. இப்பொழுது வாசிக்க வேண்டாம். லேவியராகமம் 23:40 இந்த பண்டிகையிலே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக களி கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. In the millennium, Jesus is going to be physically present on this earth and we are going to rejoice before him. 1000 வருட அரசாட்சியிலே இயேசு சரீரத்தின்படியே இந்த பூமியில் இருக்க போகிறார். நாம் அவருக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருந்து களி கூற போகிறோம். And then fourthly, after the 7 days, they will all return to their permanent dwellings again. In the same way, after the millennium, we will enter into eternity. This planet will exist no more. நான்காவது காரணம், எப்படி 7 நாள் கூடாரங்களில் குடியிருந்த பிற்பாடு அவர்கள் தங்களுடைய சொந்த நிரந்தரமான வீடுகளுக்கு திரும்பி போவார்களோ, அதே போல 1000 வருட அரசாட்சி முடிந்த பிற்பாடு நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த பூமியானது அதற்கு பிற்பாடு இருக்காது. So this 7 days of Feast of Tabernacles is a shadow of the millennium. எனவே இந்த 7 நாள் ஆசரிக்கப்படுகிற கூடாரங்களின் பண்டிகை 1000 வருட அரசாட்சிக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. And as we all know, in the second coming of Jesus, when the part 3, when Jesus comes the third time, it marks the beginning of the millennium. So this feast also is fulfilled in Jesus coming a third time in the second coming. இயேசு தன்னுடைய இரண்டாம் வருகையின் 3ஆம் பகுதியாகிய பகிரங்க வருகையிலே வரும்போது, அதாவது உபத்திரவ காலத்தின் முடிவிலே அவர் வரும்போது, அதுதான் அந்த 1000 வருட அரசாட்சியின் துவக்கமாக இருக்கும். எனவே இந்த பண்டிகையானது ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த நேரத்தில் இயேசுவுக்குள் நிறைவேற்றப்படும். Another observation, இன்னொரு காரியம் நாம் கவனிப்போம். in Zechariah chapter 14 verse 16 to 18, சகரியா 14ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் முடிய வாசிக்கும்போது, we read that the Feast of Tabernacles is celebrated literally during the millennium. இந்த 1000 வருட அரசாட்சியின் போது கூடாரங்களின் பண்டிகை எழுத்தின்படியாக ஆசரிக்கப்படும் என்று நாம் படிக்கிறோம். And the millennium is the fulfillment of the Feast of Tabernacles. நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த கூடாரங்களின் பண்டிகையின் நிறைவேறுதல் தான் அந்த 1000 வருட அரசாட்சி. So this is like a Feast of Tabernacles within the Feast of Tabernacles. எனவே அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஒரு கூடாரங்களின் பண்டிகை ஆசரிக்கப்படுவது என்பது கூடார பண்டிகைக்குள் ஒரு கூடார பண்டிகை போல. Now we will go to the final part of this Feast of Tabernacles, which is something very exciting. இப்பொழுது மிகவும் பரவசம் அளிக்கக்கூடியதான இந்த கூடார பண்டிகையின் கடைசி பகுதிக்கு நாம் வருவோம். Although this feast, the last feast, was a 7-day feast, இந்த கடைசி பண்டிகை இது 7 நாள் பண்டிகையாக இருந்தாலும் கூட, there was an 8th day that was a special celebration. 8வது நாள் இது ஒரு விசேஷித்தமான கொண்டாட்டமாக இருந்தது. If you turn to Nehemiah chapter 8 and verse 18, you will see that special 8th day. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நீங்கள் திருப்பினால் 7 நாட்கள் இந்த பண்டிகை ஆசரிக்கப்பட்ட பிற்பாடு 8ஆம் நாளில் ஒரு விசேஷமான கொண்டாட்டம் நடந்ததை பார்க்கலாம். Please read that verse. தயவு செய்து வாசியுங்கள். 1ஆம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளுவெனில் முறையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. Also day by day, from the first day unto the last day, he read in the book of the law of God, and they kept the feast 7 days, and on the 8th day was a solemn assembly according unto the manner. So here we see, even after the feast came to an end, there was an 8th special day which concluded the entire year's festivity. இந்த 7 நாள் பண்டிகை முடிந்தாலும் 8ஆம் நாள் ஒரு விசேஷித்த ஆசரிப்பு நாளாக இருந்தது. அதுதான் இந்த வருடம் முழுவதும் நடந்த பண்டிகைகளின் முடிவாக இருந்தது. So keep this in mind.
the 7 feasts ended with this last day of great celebration. இந்த 8ஆம் நாள் விசேஷித்த பெரிய கொண்டாட்டமான ஆசரிப்பு நாளா இருந்தது. அதோடு கூட தான் இந்த 7 பண்டிகைகளும் ஒரு வருடத்தில் முடிவுக்கு வரும். Now keep this in mind, and now we'll come to John chapter 7. இப்பொழுது இதை மனதில் வைத்துக்கொண்டு யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். We see Jesus there during the Feast of Tabernacles. கூடார பண்டிகையின் போது இயேசு அங்கே இருப்பதை நாம் வாசிக்கிறோம். In verse 2 we read, now the Jews' Feast of Tabernacles was near. யோவான் 7:2 யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது என்று படிக்கிறோம். And then in verse 8 we see Jesus telling the others, go to the feast. 8ஆம் வசனத்தில் இயேசு மற்றவர்களை பார்த்து நீங்கள் அந்த பண்டிகைக்கு போங்கள் என்று சொல்வதை படிக்கிறோம். But I will not go as yet. நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று சொல்லுகிறார். Then in verse 10 we see Jesus went not openly but in secret to the temple during the feast. 10ஆம் வசனத்தில் இயேசு அந்த பண்டிகைக்கு வெளியரங்கமாக போகாமல் அந்தரங்கமாக போனதை படிக்கிறோம். Then in verse 14 we read that in the midst of the feast, we know it's a 7-day feast, so it may be the 3rd day or 4th day, Jesus now went to the temple. பாதி பண்டிகையின் போது இயேசு தேவாலயத்துக்கு போனார் என்று 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இது 7 நாள் பண்டிகை. எனவே 3ஆம் நாளில் அல்லது 4ஆம் நாளில் இயேசு அங்கே போயிருப்பார். Now come back to verse 37. இப்பொழுது 37ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே. Enough. In the last day, that great day of the feast. Which day is this? இது எந்த நாள்? This is the 8th day. இது 8ஆம் நாளா இருக்கிறது. The last day, the final day, the great day of the feast, after which everyone's going to go back to their permanent dwellings. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, அதாவது 8வது நாளிலே, இதற்கு பிற்பாடு எல்லாரும் தங்களுடைய நிரந்தரமான வாசஸ்தலங்களுக்கு திரும்பி செல்ல போகிறார்கள். Now I'm going to tell you what happened in Jewish tradition. It's not in the Bible, but it is in the Bible. We're going to see what happened on that 8th day. யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி இந்த 7 நாள் கூடார பண்டிகையின் முடிவாகிய 8ஆம் நாளில் என்ன நடந்தது என்பதை நான் சொல்ல போகிறேன். இது வேதத்தில் இல்லை, ஆனால் இருக்கிறது. There was a ritual that took place on that 8th day called the water libation ceremony or the water pouring ceremony. தண்ணீர் ஊற்றுகிறதான ஒரு சடங்கு என்கிறதான ஒரு சடங்கு இந்த 8ஆம் நாளில் நடந்தது. So what they would do is the priests, one priest or two priests would take jugs with them and walk towards the pool of Siloam, and a great crowd would follow them. ஒன்று அல்லது 2 ஆசாரியர்கள் தங்களுடைய கைகளில் ஒரு ஜாடியை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த சிலோவாம் குளத்துக்கு நேராக கடந்து செல்வார்கள். அவர்களோடு கூட பெரிய கூட்ட ஜனங்கள் பின்தொடர்ந்து போவார்கள். And they will dip their jugs into the pool of Siloam and fill their jugs. தங்களுடைய பாத்திரங்களை அவர்கள் அந்த சிலோவாம் குளத்திலே முக்கி அதிலே தண்ணீர் நிரப்புவார்கள். And they will bring back their jugs with the jugs lifted up. அந்த ஜாடியை அப்படியே உயர்த்தின வண்ணமாக அதை திருப்பி கொண்டு வருவார்கள். And great crowds of men will follow them. திரள் கூட்ட ஆண்கள் அவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள். And they will be dancing and there will be music and singing while they walk. அவர்கள் நடந்து செல்ல செல்ல அவர்கள் நடனமாடிக்கொண்டே வருவார்கள். அங்கே இசை கருவிகள் வாசிக்கப்படும், பாடல்கள் பாடப்படும். Women will be watching from the terraces and rooftops. ஸ்திரீகள் தங்களுடைய வீடுகளின் மேல் பகுதியிலிருந்து அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். And this procession they would take through a gate called the water gate, which probably got its name because of the water ceremony, and they would pass through that and go to the temple to the altar. தண்ணீர் வாசல் என்கிறதான வாசல் வழியாக அவர்கள் பிரவேசித்து தேவாலயத்துக்குள் போய் பலிபீட தண்டைக்கு போவார்கள். இந்த தண்ணீர் வாசல் என்கிற பெயர் இந்த தண்ணீர் ஊற்றுகிற சடங்கு நிமித்தமாக தான் பெயர் வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. And the temple vicinity will be greatly lit up. In the early days it was lit up with great posts that had fire on top to brighten the whole area. தேவாலயத்தினுடைய சுற்றுப்புறம் எல்லாம் பூர்வ நாட்களில் மிகப்பெரிய உயரமான தீப்பந்தங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடமெல்லாம் வெளிச்சமாக இருக்கும்படியாக அப்படி செய்வார்கள். The picture here shows the celebration of this water libation ceremony. இந்த தண்ணீர் ஊற்றுகிறதான அந்த பண்டிகை அல்லது அந்த ஆசரிப்பை குறித்ததான அந்த படம் அங்கே இருக்கிறது. You see, this is a modern picture of a modern celebration. That's why there's no fires there. You see real lights. அங்கே நெருப்பு இல்லை, உண்மையான விளக்குகள் இருப்பதை பார்க்கிறீர்கள். ஏனென்றால் அது பூர்வ நாட்களில் ஆசரித்ததான அந்த முறைமையின்படியான படம் அல்ல, இப்பொழுது அவர்கள் எப்படி ஆசரிக்கிறார்கள் என்பதை குறித்த படம். So there the priest would climb up the altar and pour the water onto the altar.
அந்த ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் ஏறி பலிபீடத்தின் மேல் இந்த தண்ணீரை ஊற்றுவானாம். It was a very joyous ceremony, so joyous that in one of the ancient Jewish writings it is written, he who has not seen the water libation ceremony has never seen true joy in his life. அந்த தண்ணீர் ஊற்றுகிறதான அந்த சடங்கானது மிகவும் அதிக சந்தோஷத்துக்குரிய ஒரு நிகழ்வாக அவர்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் இருந்தது என்று சொன்னால், பூர்வ கால யூத எழுத்துக்களில் நாம் இப்படி ஒரு வாசகத்தை பார்க்கிறோம். ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் இந்த தண்ணீர் ஊற்றுகிறதான சடங்கை பார்த்திருக்காவிட்டால் உண்மையான சந்தோஷத்தை அவன் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறார்கள். Keep that saying in mind. இந்த வாக்கியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். He who has not seen the water libation ceremony has never seen true joy in his life. தண்ணீர் ஊற்றுகிறதான இந்த சடங்கை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாகிலும் பார்த்திராத ஒருவன் உண்மையான சந்தோஷத்தை தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. And then again, according to Jewish tradition, on that day when this water was being brought into the temple and being poured onto the altar, a scripture reading would take place. இந்த யூத பாரம்பரியத்தின்படி இந்த தண்ணீர் சிலோவாம் குளத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பலிபீடத்தின் மேல் ஊற்றப்படும் போது வேத நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கிறதான ஒரு நிகழ்வும் அங்கே நடைபெறும். The scripture reading was Isaiah chapter 12. அங்கே அவர்கள் வாசிக்கிறதான அந்த வேத பகுதி ஏசாயா 12ஆம் அதிகாரமாக இருக்கும். So every day on the last day, the great day of the feast, while the ceremony was going on, Isaiah chapter 12 would be read. இந்த சடங்கு நடைபெறும் போது ஒவ்வொரு வருடமும், அதாவது 7 நாள் முடிந்து 8ஆம் நாளிலே தண்ணீர் ஊற்றப்படுகிற நேரத்தில் இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை அவர்கள் வாசிப்பார்கள். Now we are going to read only verses 2 and 3 of this chapter. இந்த அதிகாரத்தின் 2-3 வசனங்களை மாத்திரம் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். But before that, ஆனால் அதற்கு முன்பாக does anyone know what is the Hebrew version of Jesus, the name Jesus? இயேசு என்கிற நாமத்தினுடைய எபிரேய வார்த்தை என்ன என்று உங்களில் யாருக்காவது தெரியுமா? In Tamil it's Yesu, in English it is Jesus. What was Jesus' actual Hebrew name? ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்லுகிறோம், தமிழில் இயேசு என்று சொல்லுகிறோம். இயேசுவினுடைய உண்மையான எபிரேய பெயர் என்ன? It was Yeshua. அது யெஷுவா என்பதாக இருக்கிறது. So keep that name in mind, Yeshua. யெஷுவா என்கிறதான அந்த பெயரையும் ஞாபகத்தில் வைத்துக் Now கொள்ளுங்கள். come back to Isaiah chapter 12. இப்பொழுது ஏசாயா 12ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். Read verses 2 and 3. 2-3 வசனங்களை வாசிப்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோടെ தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். Behold, God is my salvation. I will trust and not be afraid, for the Lord Jehovah is my strength and my song. He also has become my salvation. Therefore with joy shall he draw water out of the wells of salvation. 3 times in these 2 verses the word salvation comes. இந்த 2 வசனங்களிலும் 3 முறை ரட்சிப்பு என்கிறதான வார்த்தை வருகிறது. You know what is the Hebrew word for salvation? ரட்சிப்பு என்பதற்கான எபிரேய வார்த்தை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Yeshua. யெஷுவா. The very name for Jesus. இயேசுவின் அதே பெயர். Now we are going to reread those 2 verses, replacing salvation with Yeshua. இப்பொழுது இந்த 2 வசனங்களையும் நாங்கள் மறுபடியும் வாசிக்க போகிறோம். ரட்சிப்புக்கு பதிலாக யெஷுவா என்று போட்டு வாசிக்க போகிறோம். Behold, God is my Yeshua. இதோ தேவனே என் யெஷுவா, I will trust and not be afraid. நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். For the Lord Jehovah is my strength and my song. கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர். He is also become my salvation. அவரே my Yeshua. அவரே என்னுடைய யெஷுவாவுமானார். Therefore with joy shall ye draw water out of the wells of Yeshua. நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். Now listen carefully. கவனமாய் கேளுங்கள். While this water is being poured in the water libation ceremony, இந்த தண்ணீர் ஊற்றுகிறதான சடங்கில் இந்த தண்ணீரை பலிபீடத்தின் மேல் அவர்கள் ஊற்றும் போது, while they are reading in Hebrew Isaiah chapter 12, with joy shall we draw out of the wells of Yeshua. Yeshua is become my salvation. எபிரேய பாஷையிலே இந்த வாக்கியத்தை அவர்கள் வாசிக்கிற அந்த நேரத்திலே தேவனே என்னுடைய யெஷுவாவாய் மாறினார். நீங்கள் யெஷுவாவின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அவரே எனக்கு யெஷுவாவாய் இருக்கிறார் என்ற இந்த பகுதியை அவர்கள் வாசிக்கும் போது, in one particular year, ஒரு குறிப்பிட்ட வருஷத்திலே, while this water is being poured, தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில், while they are reading Yeshua is my Jehovah is my Yeshua,
யெகோவா என்னுடைய யெஷுவாவா இருக்கிறார் என்று அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் போது, with joy will I draw out of the waters of Yeshua, நான் யெஷுவாவின் தண்ணீர்களிலிருந்து சந்தோஷத்தோடு மொண்டு கொள்வேன் என்று அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் போது, who came into the temple? யார் தேவாலயத்துக்குள் வந்தது? Yeshua. யெஷுவா வந்தார். And on that day when in the temple all the ceremony is going on, அந்த நேரத்தில் இந்த தேவாலயத்தில் எல்லா சடங்குகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? In the last day, in the great day of the feast, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே Jesus stood and cried. Cried means shouted loudly. இயேசு நின்று சத்தமிட்டு, If any man thirst, let him come to me and drink. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். In other words, I am the well of salvation. மறுவார்த்தையில் நான் தான் அந்த ரட்சிப்பின் ஊற்று. What you are reading for so many years in tradition, I am the fulfillment that I am coming to your midst. பாரம்பரியமாக இந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது சடங்காச்சாரமாக நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே ஒவ்வொரு வருஷமும், அதனுடைய நிறைவேறுதல் நான் தான். அந்த ரட்சிப்பின் ஊற்று நான் உங்களுடைய மத்தியில் உண்மையாகவே வந்திருக்கிறேன். You read and read and read year after year as a rehearsal. Now I have come, the true well of salvation. ஒரு ஒத்திகையை போல ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டே இருந்தீர்கள். இப்பொழுது அதனுடைய அந்த ஒத்திகையின் இறுதி நிறைவேறுதலாக ரட்சிப்பின் ஊற்றாக நான் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். Come to me and drink if any of you is thirsty. யார் தாகமாய் இருக்கிறீர்களோ என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவீர்கள். If you drink of me, நீங்கள் என்னிடத்தில் பானம் பண்ணினால் your thirst will not only be quenched, out of your belly will flow rivers of living water, as the scripture has said. உங்களுடைய தாகம் தீர்க்கப்படுவது மாத்திரமல்ல, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிற உங்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். What scripture was that? அந்த வேத வாக்கியம் என்ன? They were just reading Isaiah 12. அவர்கள் ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை தான் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். Hey, you are doing something literal. Here I am the well of life. Come to me. I will give you living water. And if you drink this water, out of your belly will flow rivers of living water. நீங்கள் எழுத்தின்படியாக பாரம்பரியமாக ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள், வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய உண்மையான நிறைவேறுதலாக ரட்சிப்பின் ஊற்றாக நான் வந்திருக்கிறேன். என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை நீங்கள் பருகுங்கள், நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதை என்னை விசுவாசித்தால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். And then the next verse says, when Jesus said this, he was referring to the Holy Spirit which was going to fall on everyone. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு இதை சொன்னபோது எல்லார் மேலும் இறங்க போகிறதான பரிசுத்த ஆவியை குறித்து அவர் அதை சொன்னார். That day Jesus shouted loudly, I am that well of living water. Is anyone thirsty? That's not the water that will quench you. That's just tradition. I am the fulfillment of this feast. Come to me. But no one came to him. இயேசு அன்றைக்கு சொன்னார், நீங்கள் சடங்காச்சாரமாக ஒரு தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி எழுத்தின்படியாக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அதனால் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படாது. நான் தான் அதனுடைய உண்மையான நிறைவேறுதலா இருக்கிறேன். நான் தான் ரட்சிப்பின் ஊற்றா இருக்கிறேன். நான் தான் ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆனால் யாருமே அதை கவனிக்கவில்லை. But just imagine the mystery of the blindness of Israel when the true water of life, the well of living water, the well of salvation has come right into their midst, and the temple is shouting to them, come to me. But they are not bothered. They are not listening. They are doing something else, so busy with the wrong thing. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த குருட்டாட்டத்தினுடைய பரிதாபமான நிலவரத்தை பாருங்கள். எழுத்தின்படியாக அவர்கள் அந்த பண்டிகையை ஆசரித்து எழுத்தின்படியாக சில சடங்குகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான நிறைவேறுதலாக இயேசு அதே தேவாலயத்திலே அதே பண்டிகை ஆசரிக்கப்படும் போது வந்து நின்று, நான் தான் ரட்சிப்பின் ஊற்றா இருக்கிறேன், என்னிடத்தில் தான் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று இருக்கிறது, நீங்கள் வந்து பருகுங்கள் என்று சொன்னால் யாருமே அதை கவனிக்கவில்லை. அந்த உண்மையான தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட யூதர்கள் அவர்கள் இயேசு வந்தபோது அவருக்கு செவி கொடுக்கவில்லை. Those Jews who were actually God's elect did not respond to Jesus, did not hearken to him when he came to them. ஆனால் புறஜாதியார் என்று அழைக்கப்படுகிறதான நாம் புறஜாதியார், தள்ளப்பட்டவர், நீங்க எல்லாம் உங்களுக்கு அட்ரஸே கிடையாது, சீன்ல இல்ல, நீங்க போகலையே என்று சொல்லப்பட வேண்டியதான நாம் இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். But we who are called Gentiles are outcasts. We are not even supposed to be in the scene. We don't even have an address. But we have received that Holy Spirit about which Jesus spoke. அவர் நேரடியாக போய் ஜீவ தண்ணீர் நான் தான், ஜீவன தண்ணீரின் ஊற்று நான் தான், என்னிடத்தில் வாருங்கள்,
அவர்கள் கேட்கவில்லை. நாம் கேட்கவே இல்லை, ஆண்டவர் நம்மேல் ஊற்றி விட்டார். He went directly in person to them and said, I am the living water, I am that well of salvation that you are looking for. But they did not hearken to him. But we did not ask for the Holy Spirit to him, but he has poured it upon us. யூதர்களுடைய பூர்வ எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தண்ணீர் ஊற்றும் இந்த சடங்கை பார்க்காதவர்கள் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. The ancient Jewish writings have recorded that those who have not seen this water libation ceremony have not seen what true joy is. ஆனால் அதனுடைய நிறைவேறுதலை நாம் அனுபவித்திருக்கிறோம் பரிசுத்தாவியானவரை பெற்றது நிமித்தம். But we have received the fulfillment of it in receiving the Holy Spirit. இன்றைக்கு நாம் அவர்களை பார்த்து சொல்லலாம், பரிசுத்தாவியை நீங்கள் பெறாமல் உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கவில்லை. Today we can look to them and say, you who have not received the Holy Spirit, you have not experienced real joy in your life. நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we close our eyes? இன்றைக்கு பண்டிகையின் கடைசி நாள். Today is the last day of the feast. அன்றைக்கு அந்த கடைசி நாளில் உண்மையை சொல்லும்படியாக வந்த இயேசு இன்றைக்கு நம் மத்தியிலும் இந்த பண்டிகையின் கடைசி நாளில் வந்திருக்கிறார். Jesus who came to the temple on the last day, the great day of the feast, to proclaim the truth to them, has come to our midst even in the last day of our feast. தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வர கடவர்கள். Those who are thirsty, let them come to me. ஜீவ தண்ணீரின் உண்மையான ஊற்று நான் தான். I am the real fountain of living water. அன்றைக்கு பரிசுத்தாவியை பற்றி அவர் சொன்னார், இன்றைக்கு அந்த பரிசுத்தாவியை நமக்குள் வந்து விட்டார். On that day Jesus mentioned about the Holy Spirit, but today the Holy Spirit has already come into us. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, என்னிடத்தில் குடித்தவர்கள், those who have drunk of me, இந்த பரிசுத்தாவியை பெற்றவர்கள், those who have received the Holy Spirit, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். out of their belly shall proceed rivers of living water. அது என்னத்தை காட்டுகிறது? What does it show? பரிசுத்தாவியானவரை பெற்றவர்கள் மூலமாக கிரியை செய்கிறதான வரங்களை காட்டுகிறது. It shows the gifts that operate through those who have received the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்தாவி பெற்றவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட போகிறது. Today, out of the belly of them who have received the Holy Spirit, rivers of living water are going to flow. இந்த பண்டிகையின் கடைசி நாளில் இயேசுவும் நம்மத்தில் இருக்கிறார், பரிசுத்தாவியானவரும் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். On this last day of our feast, Jesus is present in our midst. The Holy Spirit is also moving in our midst. ஒரு சடங்கை பார்த்து இதுதான் சந்தோஷம் என்று அவர்கள் சொன்னார்கள். மெய்ப்பொருளை அனுபவித்து இதுதான் சந்தோஷம் என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் இன்றைக்கும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முழங்கால் படியிடுவோம். By just observing a ceremony, they are saying that this is true joy. But we who have received the Holy Spirit, we say that this is the true joy. And those who want to, those who have already experienced this joy, those who want to experience it even today, please stand up. அப்படிப்பட்டவர்கள் எழும்பி நிற்போம். Please stand up. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். God loves us. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட போகிறது. Rivers of living water are going to flow out of our belly. உங்களுக்குள் ஆவியின் வரங்கள் இருக்கிறது. You have the gifts of the spirits in you. கொரிந்தியரில் ஒரு வசனம் உண்டு, 12ஆம் அதிகாரத்தில், இப்பொழுது வாசிக்க வேண்டாம். There is a verse in 1 Corinthians chapter 12. இந்த வரங்களை கொடுக்கும்போது தமிழ்ல அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல it is distributed to every man. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In English it says it is distributed to every man. அப்படி என்றால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்ற எல்லாருக்குள்ளேயும் வரங்கள் உண்டு. The meaning of that verse is those who have received the Holy Spirit with the sign of unknown tongues, all have gifts in them. ஆனால் அது உங்களுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது. That is shut up within you. இன்றைக்கு அது புறப்பட போகிறது. Today it is going to proceed. ஆனால் யாருடைய உள்ளத்திலிருந்து அது புறப்படும்? Out of whose belly it will proceed? விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து புறப்படும். It will flow out of the belly of him who believes. ஜீவ ஊற்றாய் இருக்கிற இயேசு நம்மத்தில் இருக்கிறார். Jesus who is the fountain of life is in our midst. பரிசுத்தாவியார் உங்களுக்குள் இருக்கிறார், நம் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is in you and he is also moving in our midst. வெறும் அந்நிய பாஷையை பேசி பழகி ஒரு வரமும் கிரியை செய்யாமல் ஒரு மலட்டு தன்மையில் இருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். Is there anyone here who is just speaking in tongues but is in a barren state with no gifts operating in you? The word of God says, if you believe today, rivers of living water shall flow out of the belly of you who believe. நம்முடைய ஞானத்தை கீழே வைப்போம்.
Let's put down our wisdom. இந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். Let's believe and receive the word of God as it is. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சிறு பிள்ளையை போல நான் ஏற்றுக்கொள்கிறேன். Let's say that I accept the kingdom of God as a little child. நான் ஒரு பலவீனன் தான். I am weak. ஆனால் இயேசு ஜீவ தண்ணீரின் ஊற்று என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். But I believe that Jesus the fountain of life is in me. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். I believe that I have received the gift of the Holy Spirit. இயேசு சொன்ன வார்த்தையையும் நான் விசுவாசிக்கிறேன். I also believe the word of Jesus. என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் கரங்களை உயர்த்துங்கள். Those who say that I believe that out of my belly shall flow the rivers of living water, lift up your hands. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய விசுவாசத்தின் கரத்தை கண்டு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட போகிறது. Seeing your hands of faith, out of your belly is going to flow the rivers of living water today. இந்த பண்டிகையின் கடைசி நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்காத சந்தோஷத்தை இன்றைக்கு நாம் அனுபவித்து போக போகிறோம். The joy that is not experienced by the Israelites hitherto, today in the last day of our feast we are going to experience it and go back. கரங்களை உயர்த்தி கொண்டே வையுங்கள். ஒரு நிமிடத்தில் அபிஷேகம் இறங்க போகிறது. Keep your